Hello, hello. Hello, mic testing. Hello, hello. Hello, everyone. நான் பேசுறது கேக்குதா? எல்லாரும் chatல அப்டேட் பண்ணுங்க. Hello, hello, audible. Okay. So, hello everyone. நான் ரீஹான் எம்எம்சிலேருந்து வரேன். இன்னைக்கு மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லித்தரக்காக இங்கே சரணிஃபைட் நீட் குருவில் ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபைன். ஓகே, இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ரெஸ்ட் அண்ட் மோஷன் ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். மோஷன்லேருந்து மோஷன் காஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் உருவாக்குற இந்த வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் ரெண்டோட ரிலேஷன் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் வெலாசிட்டி ஏற்றுறதுக்காக தேவையான ஆக்சலரேஷன் அண்ட் இது மொத்தமாக எல்லா எல்லா குவான்டிட்டியும் கிராஃபில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது. அண்ட் ஃபைனலி வெர்டிக்கல் மோஷன் கிராவிட்டி பேஸ் பண்ணி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை வந்து நம்ம கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சில கேசஸ் பார்ப்போம். ஃபைன், ஓகே. ரெஸ்ட் அண்ட் மோஷனுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியுமா? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ரெண்டுமே ரிலேட்டிவ்னு. ரெஸ்ட் அண்ட் மோஷனா ரிலேட்டிவ்னு ஏன்னு தெரியுங்களா? ஏன் ரிலேட்டிவ்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி இது மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இன்னைக்கு காரில் வந்துட்டு இருந்தேன், ஒரு சிக்னல் நின்றுருந்தேன் வச்சுக்கோங்க. என்னோட பொசிஷன் வந்து அந்த சிக்னல் ரெட் சிக்னல் போகிறக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ரோடு நான் மாறல. நான் ஒரு 2 minutes வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அங்கே என் பொசிஷன் சேஞ்ச் ஆகலை. ஓகே, ஃபைன். அண்ட் சிக்னல் எடுத்த உடனே நான் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது சிம்பிள், இது எல்லாத்துக்குமே தெரியும். ரிலேட்டிவ்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் வந்த என் காரில் என்னோட டிரைவர் இருந்தார், அவரும் மூவ் ஆகிட்டு தான் இருந்தார், நானும் மூவ் ஆகிட்டு தான் இருந்தேன். ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டுக்கு வித் ரெஸ்பெக்டாக நாங்கள் வந்து மோஷனில் இருந்தோம். கிரவுண்டுக்கு வித் ரெஸ்பெக்ட் நாங்கள் மோஷனில் இருந்தோம். ஆனால் எனக்கு வித் ரெஸ்பெக்ட் டு மீ மை டிரைவர் ஹி வாஸ் இன் ரெஸ்ட், ரைட்? இது நிறைய கேசஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ 2 கார் நீங்கள் ஓட்டுறீங்க ஹைவேல வந்து நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 கார் வந்து போகுது, சேம் ஸ்பீடில் சேம் வெலாசிட்டியில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கார், இந்த கார் ரெஸ்ட்டில் இருக்குது, ஏன்னா ஈக்குவலாக மூவ் ஆகுது. இது ஏன் இப்போ ரிலேட்டிவ்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ ரோடுன்னு ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எடுத்தேன்னா இந்த கார் ரெண்டுமே மோஷனில் இருக்குது. பட் ஃபைன், ரோடுன்னு ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது ரெண்டுமே மோஷனில் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து இந்த கார் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கார், ஓகே இது கொஞ்சம் கிளிச்சாக நினைக்கிறேன். ஃபைன், வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கார், இந்த கார் வந்து ரெஸ்ட் இருக்குது. ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு நான் உள்ளே இருக்கேன், வித் ரெஸ்பெக்ட் டு மீ
the passenger beside me is also in rest. So with respect to frame of reference, object ரெஸ்ட்லேயும் இருக்கலாம், மோஷன்லேயும் இருக்கலாம். இப்போ நான் இங்கே நின்றுருக்கேன்னா, நான் வந்து இப்போ ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். இப்போ நான் இங்கே இப்போ சும்மா நின்றுருக்கேன். வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கிரவுண்ட் கிரவுண்ட் சொல்லிக்கலாம், இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு போர்டு சொல்லிக்கலாம், இந்த பென் சொல்லிக்கலாம். பட் இந்த கொஞ்சம் ப்ராடர் பிக்சராக பார்த்தீங்கன்னா எர்த்ஸ் ரொட்டேட்ஸ் அரவுண்ட் இட் செல்ஃப். கரெக்டா? அண்ட் எர்த் வந்து ரொட்டேட்ஸ் அரவுண்ட் இட் செல்ஃப் அண்ட் சோலார் சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகுது. நம்ம சோலார் சிஸ்டமும் கேலக்சியில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மாற்றும் போதும் நம்மளோட ரெஸ்டா இல்லை மோஷனில் இருக்கோமா நம்மளோட ஸ்டேட் வந்து மாறும். ஃபைன். இதான் இது ரிலேட்டிவ். ஏன் இது ரிலேட்டிவ்னு சொல்கிறாங்கன்னா இதான் ரீசன். எல்லாருக்கும் புரிஞ்சா? நோ. ஹாய் புரிஞ்சா? ஃபைன். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். பிஃபோர் தட் ஓகே, நெக்ஸ்ட் டாபிக்ல அடுத்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அந்த இது நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டாபிக்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஏதாவது இது வரைக்கும் இருந்திருக்கா? ஆல்ரைட். இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க டிஸ்டன்ஸ் இஸ் ஸ்கேலார், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெக்டர்னு. அது ஏன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து சரி, நான் இந்த பாயிண்ட் ஏல இருக்கேன். ஓகே, நான் வந்து பாயிண்ட் விக்கு போகணும். ஃபைன். நான் வந்து எடுக்கிற பாத் வந்து சிக்கு போயிட்டு பி போகிறேன். ஓகே, இப்போ அண்ட் இப்போ ஏக்கும் பிக்கும் நான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ எந்த பார்ட் வந்து இந்த பார்ட் இருக்குங்க இல்லையா, இதை வந்து நான் வேற ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு போகிறேன். இது வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இனிஷியலாக நான் இங்கே இருந்ததுலேருந்து ஃபைனல் இந்த பொசிஷன் வரைக்கும். ஓகே, இதுதான் கான்செப்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். இப்போ டெஃபினிஷன் என்னன்னா, டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் லென்த் ஆஃப் பார்ட் டேக்கன். இப்போ நான் என் வீட்டிலேருந்து நான் ஒரு கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. கடைக்கு போகிற வழியில் எங்கள் பாட்டி வீடு இருக்குது. நான் பாட்டி வீடு பார்த்துட்டு போகிறேன். ஃபைன். அதுக்கு அங்கே போயிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பக்கத்தில் மேபி ஒரு பார்க் இருக்குது, அதை தாண்டி எங்கள் கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னோடய டோட்டல் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணுன்னா, நான் என் வீட்டிலேருந்து பாட்டி வீடு பக்கத்தில் ஒரு பார்க்கு அண்ட் ஆஃப்டர் கடைசியாக அந்த கடைக்கு போயிட்டேன். ஓகே, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கோஆர்டினேட்ஸ் நான் சும்மா இங்கே ரேண்டமாக மார்க் பண்ணுறேன். இப்போ இது என் ஹவுஸ், இது எங்கள் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ், இது ஒரு பார்க்கு பக்கத்தில், இது நான் போக வேண்டிய கடை, இந்த ஷாப். நான் இங்கேருந்து இங்கே போய் நெக்ஸ்ட் இங்கே போய் நெக்ஸ்ட் இங்கே போய், புரியுதா? நம்ம இந்த டோட்டல் பாத் நான் என்னென்ன எடுத்தோனோ அதான் வந்து டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஆல்ரைட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னோட இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் இருக்கிற அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. கொஞ்சம் கிளிச்சா அது iddon't. இப்போ வாங்க இந்த ஒரு காலம் நம்ம ஃபில் பண்ணோம்னா இந்த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், டிஸ்டன்ஸ் ஓகே, கிளியரா இருக்குங்க. டோட்டல் லென்த் ஆஃப் பாத் டேக்கன். ஓகே, ஃபைன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னோட இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு
இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுவோம், அப்போ புரிஞ்சிடும். இந்த ஸ்கேலர், யூனிட் டைமென்ஷன். ஓகே ஃபைன். பிஃபோர் தட் ஸ்கேலர் வெக்டருக்கு யாருக்கா டவுட் இருக்குங்களா? ஸ்கேலர் அண்ட் வெக்டர். ஸ்கேலர் குவான்டிட்டினா நம்ம வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் மெஷர் பண்ணுவோம். டைரக்ஷன் இஸ் நாட் ஸ்பெசிஃபைடு. வெக்டர் குவான்டிட்டினா நம்ம டைரக்ஷனும் எடுப்போம், கன்சிடர் பண்ணுவோம். இப்போ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்களேன். நான் இப்போ ஃபுல்லாக இங்கே ஒரு சர்க்கிள் போயிட்டு வரேன். ஃபைன். நான் இனிஷியல் பாயிண்ட்டும் இதுதான், நான் என்னோடய ஃபைனல் பாயிண்ட்டும் இதுதான். டிஸ்டன்ஸ்னால் நான் கவர் பண்ணி இந்த டோட்டல் பார்த்தோடையும் நான் அதோட லென்த்தையும் எடுப்பேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். இனிஷியலாக நான் இங்கே தான் இருந்திருக்கேன், ஃபைனலாக இங்கே தான் இருந்திருக்கேன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. ஃபைன். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த கிராஃப் வச்சு நம்ம இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்லலாம். இருங்க ஒரு நிமிஷம். இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இது பாசிட்டிவ் ஒய், இது நெகட்டிவ் ஒய். இப்போது நான் இங்கேருந்து சரி நான் இப்போ என் பொசிஷன் ஆரிஜின் வச்சுக்கோங்களேன். ஆரிஜின்லேருந்து நான் ஒரு 10 மீட்டர்ஸ் ஆரிஜின்லேருந்து நான் ஒரு 10 மீட்டர்ஸ் கீழே போகிறேன். ஓகே, 10 மீட்டர்ஸ் கீழே போகிறேன். ஆரிஜின்லேருந்து நான் கீழே போகிற 10 மீட்டர்ஸ். இது வந்து மைனஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, இந்த இதில் இப்போ என்னோட டிஸ்டன்ஸ் நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணிக்கின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 10 மீட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிங்கன்னா -10 மீட்டர்ஸ். ஏன் -10னா இந்த ஆரிஜின் இருக்கு இல்லையா, வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாயிண்ட் நான் வந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் போயிருக்கேன். இதே வந்து நான் ஆரிஜினை -20 வச்சுருக்கலாம். -20 வச்சா இப்போ என்னோட பொசிஷன் வந்து +10 மீட்டர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ என்னோட பொசிஷன் கேட்டேன். டிஸ்டன்ஸ் ஆப்வியஸ்லி ஆல்வேஸ் பாசிட்டிவ். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸை நான் வந்து மாற்றினதால இட் கேன் சேஞ்ச். இப்போ நெகட்டிவாக இருந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ பாசிட்டிவ் ஆயிடுச்சு. சிம்பிள். ஸோ இப்போ ஸ்கேலார் குவான்டிட்டி என்னன்னு சொல்கிறேன். ஸ்கேலார் குவான்டிட்டி no specific direction. இதுக்கு டைரக்ஷன் ஸ்பெசிஃபிக். ஓகே, யூனிட் என்ன? ஆப்வியஸ்லி நான் பார்த்தோம், மீட்டர் ரெண்டுக்குமே. டைமென்ஷன் வந்து லென்த்து. ஓகே, இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இங்கே இருந்து நான் நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனில் போனேன். 1 sec. இங்கேருந்து நான் நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனில் போனேன். ஃபைன். நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன் போனதால் என்னோட டிஸ்டன்ஸ் நான் சொல்லும் போது என்ன சொன்னேன்? +10 மீட்டர்ஸ் தான் சொன்னேன். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை -10 மீட்டர்ஸ்ன்னு சொன்னேன். இது ப்ளஸ் இங்கே சொல்ல தேவையில்லை, சும்மா 10 மீட்டர்ஸே சொல்லலாம். ஆப்வியஸ்லி போத் ஆர் சேம். 10 மீட்டர்ஸ் -10 மீட்டர்ஸ் இது டிஸ்பிளேஸ்மெண்ட். சேம் நான் பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதே 10 மீட்டர்ஸ். டிஸ்டன்ஸ் சேம் அதே 10 மீட்டர்ஸாக தான் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் +10 மீட்டர்ஸாக இருக்கும்.
ஏன்னா இட்ஸ் டைரக்ஷன் ஸ்பெசிஃபிக், நான் பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகிறேன். நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனில் போகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நெகட்டிவ், பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் பாசிட்டிவ். அண்ட் இதுவும் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பேஸ் பண்ணி தான். நீங்கள் இப்போ நான் இப்போ ஆரிஜினா அங்கேயும் மாற்றலாம், அது சில கொஷின்ஸ் எல்லாம் வரும். ஆரிஜின் நான் இங்கே மாற்றலாம், அப்போ என்னோட டிஸ்டன்ஸ் ஸ்டில் இங்கே பாருங்களேன், ஆரிஜினா வந்து இங்கே 20 இருக்கிறேன், ப்ளஸ் 20 இதுதான் ஆரிஜின் வச்சுக்கோங்க. ஆரிஜின் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அப்போனா இங்கேருந்து என்னோட பொசிஷன் வந்து -10 மீட்டர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிங்கன்னா, நான் இங்கேருந்து மூவ் ஆனது என்னோட பொசிஷன். டிஸ்டன்ஸ் கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி 10 மீட்டர்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின். ஃபைன், எல்லாரும் கிளியரா? Yeah, yes, distance cannot be negative. Exactly. So ஒரே நிமிஷம். So positive na distance is always positive, can be 0. இப்போ நான் இங்கே ஆரிஜின்லேயே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, சரி இந்த ஆரிஜின் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ மேபி திஸ் ஆரிஜின், சரி இதான் கன்வென்ஷனாக எடுப்போம். இந்த ஆரிஜினில் நான் இருக்கேன்னா என் டிஸ்டன்ஸ் வந்து நான் மூவ் எங்கேயும் ஆகலை, என்னோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன ட்ராவல்டு 0. ஸோ இட் கேன் பி 0 அண்ட் இட் கேன் பி ஓன்லி பாசிட்டிவ். நெகட்டிவாக டிஸ்டன்ஸ் இருக்காது, எப்போவுமே இருக்காது, தப்பாக போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம், நெகட்டிவாகவும் இருந்துச்சு பாசிட்டிவாகவும் இருந்துச்சு அண்ட் 0வாகவும் இருக்கலாம். நான் ஆரிஜினில் இங்கே ஸ்டேஷனரி அப்படியே இருந்தேன்னா 0வாகவும் இருக்கலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபைன், ஸோ இட் கேன் பி 0, பாசிட்டிவ் as well as negative. இது என்ன இது? Units, meters, dimension, length. It can be 0 or positive only. இது 0வாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் இது பார்ப்போம். இப்போ நான் இங்கே இருக்கேன், சேம் எக்ஸாம்பிள். நான் பாயிண்ட் சிக்கு போய் பாயிண்ட் பிக்கு போய் திரும்பவும் பாயிண்ட் ஏக்கு வந்துட்டேன். ஃபைன், இந்த என்னோட டோட்டல் ஜேர்னியில் இப்போ நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்வியஸ்லி இனிஷியல் பாயிண்ட்டும் சேம், ஃபைனல் பாயிண்ட்டும் சேம், ஸோ நோ சேஞ்ச். டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. இப்போ நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை 0 ஆக்கினாலும் என்னோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆச்சு. பாருங்களேன், நான் இங்கேருந்து இங்கே போகிறேன் பாயிண்ட் சிக்கு, திரும்ப பாயிண்ட் பிக்கு போகிறேன், திரும்ப இன்க்ரீஸ் ஆச்சு. பாயிண்ட் பிட்டு திரும்ப ஏக்கு வரேன், திரும்ப இன்க்ரீஸ் ஆச்சு. சரி, இப்போ நான் பாதியிலே நிறுத்திடுறேன். இப்போ பாயிண்ட் ஏலேருந்து சிக்கு போகிறேன், வீட்டிலேருந்து ஒரு கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நான் திரும்ப அந்த இதை என்னோட இந்த ஜேர்னியை அன்டூ பண்ண ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணுறேன். ஓகே, திரும்ப சிலேருந்து ஏக்கு வரேன், நான் டோட்டல் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆச்சு. இது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்னால் திரும்ப வரங்க இன்னொரு எக்ஸ், டோட்டலி 2x டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். இட் ஆல்வேஸ் இன்க்ரீஸ், இட் வில் நெவர் டிக்ரீஸ். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்கள், இதே கேஸ் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்களேன், இதே பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் சிக்கு நான் போகிறேன், பாயிண்ட் சிக்கு போயிட்டேன். இப்போ என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு. சரி, ஒரு இது இந்த ஷாப் ஒரு 50 மீட்டர்ஸ்க்கு தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 50 மீட்டர்ஸ் ப்ளஸ் 50 டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் திரும்ப இங்கே அதை அன்டூ பண்ண வரேன், என்னோட இந்த ஜேர்னியை ஃப்ரம் +50 பேக் டு மை இனிஷியல் பாயிண்ட். திரும்ப இங்கே வந்துட்டேன். இப்போ என் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகும்? இட் பிகம் 0. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸும் ஆச்சு அண்ட் டிக்ரீஸும் ஆச்சு. ஸோ இட் கேன் இன்க்ரீஸ் ஆஸ் வெல் அஸ் டிக்ரீஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம்
டிக்ரீஸும் ஆகலாம். டிஸ்டன்ஸ் கேன் ஆல்வேஸ் டிக்ரீஸ் ஆகாது. ஸோ ஓகே ஃபைன். இப்போ ரெண்டு சில கொஷின்ஸ் பார்ப்போம். பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆகுது, அண்ட் பார்ட்டிகிள் இந்த பாயிண்ட் பிலேருந்து பாயிண்ட் சிக்கு மூவ் ஆகுது. ஃபைன். இப்போ நான் இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ நான் கேல்குலேட் பண்ணும். இங்கேருந்து இங்கே போனது எவ்வளோ? 30 meters and 40 meters. Total distance is 70 meters. Point A to C என்னோட டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 70 meters. அதே வந்து நான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு யூஸ்வலி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். இந்த கேஸில் we are using பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம். ஓகே, பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணால் it's 30 meters square plus 40 meters square under root. ஓகே ஃபைன். இதை கடைசியில் பண்ணால் 50 meters வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொஷின்ஸ் வரும்போது பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம். மறந்துடாதீங்க, நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் சேம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி பார்ட்டிகிள் மூவ் ஆகுது. ஓகே, ஆனால் இப்படி ட்ராவல் பண்ணுறது இந்த வழி இல்லை, இப்படி இந்த சர்க்கிள் ஆர்க் மூலமாக போகுது. இட்ஸ் a செமி சர்க்கிள் ஆக்சுவலி இயர். பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த லென்த். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இந்த ஸ்ட்ரெயிட் லைன். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? பை ஆர் 2πr divided by 2, so it's pi r. And displacement இங்கேருந்து இங்கே இட்ஸ் லைக் டயமீட்டர் 2r. இது டிஸ்பிளேஸ்மெண்ட், இது டிஸ்டன்ஸ். ஓகே ஓகே ஃபைன். ஃபாஸ்ட்டாக போகணுமா? இந்த கொஷின் பாருங்கள். 300 meter ஈஸ்ட் ஒரு பர்சன் மூவ் ஆகிறான். 300 meter ஈஸ்ட் and 400 meter north. நான் வேற எங்கே வரைகிறேன்? 300 meter east, 400 meter north. சேம் அதே தான். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும் நம்ம. அண்ட் 1200 meters vertically up. ஸோ நார்த் வரைக்கும் போயிட்டான் அண்ட் ஹீஸ் கம்மிங் திஸ் வே. ஓகே, நான் டயக்ராமேட்டிக்லி ரெப்ரசன்ட் பண்ணுறேன். And it's going like this and this. தெரியுதுங்களா? He's initially moving 300 meter east இப்படி, and then 400 meter north இப்படி. நார்த் மூவ் ஆனதுக்கப்புறம் 1200 meters 1200 meters upwards. இனிஷியல் ஃபஸ்ட் கேஸ்க்கு எடுப்போம். ஃபஸ்ட் கேஸ்க்கு அகெயின் 300 meter 400 meter இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இங்கேருந்து இஸ் கம்மிங் அப். இது கொஞ்சம் இஸ் கம்மிங் அப். ரைட். இப்போது இந்த டிஸ்டன்ஸையும் நம்ம இப்போ இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, இட்ஸ் லைக் சம்மர் அப். இங்கேருந்து இதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபைன். ஃபர்ஸ்ட் ஐ வில் ரெப்ரசன்ட் திஸ் அஸ் அ ஸ்மால் ட்ரையாங்கிள். இப்போது இனிஷியலாக மூவ் பண்ணதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த ரெண்டு கேஸ் மட்டும் அண்டர்கோ பண்ணியிருந்தா 500 meters. இந்த ரெண்டு கேஸ் ஃபஸ்ட் ரெண்டும் 300 meter அண்ட் 400 meter. நெக்ஸ்ட் வெர்டிக்கலி அப் போகிறான். ஓகே, வெர்டிக்கலி அவன் இப்போ மேலே வரான். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 500. ஐ வில் ரைட் ஹியர். இந்த டிஸ்டன்ஸ் 500 meter அண்ட் அவன் வெர்டிக்கலி அப் போகிறான் 1200. ஓகே, சேம் பைத்தாகரஸ் தியரம் இங்கே ரெண்டு வாட்டி அப்ளை பண்ணியிருக்கோம். 1200 meter
இதுக்கு போட்டால் யூ வில் கெட் 1300 I guess பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி. இது ஒரு இப்போ இங்கே ப்ரீவியஸ் கேஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா, இதுவும் சிமிலர் தான். இதில் வந்து நம்ம ஜென்ரலைஸ் ஃபார்முலா எடுப்போம். ஃபைன், பார்ட்டிக்கல் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு இந்த ஆர்க் மூலமாக போகுது, இந்த ஆர்க் மூலமாக போகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இது இந்த லைன், டிஸ்டன்ஸ் இது. டிஸ்டன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இஃப் யூ நோ தீட்டா 2πr into theta by 360. This is your formula for finding distance. இந்த arc length. Displacement எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஓகே, displacement இது வந்து radius of the arc. இது full circle ஓட ஒரு arc, அதோட radius இது r, இது இன்னொரு r. ஓகே ஃபைன், இது theta, இதுதான் நம்ம டிஸ்டன்ஸ். நம்ம இப்போது இங்கே ஒரு பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணலாம் சென்டர் ஆஃப் த சர்க்கிளுக்கு. ட்ரா பண்ணி இந்த தீட்டாவை பைசெக்ட் பண்ணி இதை தீட்டா பை 2ன்னு எழுதலாம். ஃபைன், இதுவும் சேம் தீட்டா பை 2. வெக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் இந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே போகிறதுக்கு நான் அதையும் பாதியாக டிவைட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பார்ட்டாகவும் இது ஒரு பார்ட்டாகவும். ஓகே, இது ஆர், வெர்டிக்கல் காம்பனண்ட், இது வெக்டர் காம்பனண்ட். இது பார்க்கணும், இது ஆர், இது ஆரோட காஸ் தீட்டா, ரைட்? இங்கே வந்து தீட்டா வந்து தீட்டா பை 2, இது ஆரோட காஸ் தீட்டா பை 2. நெக்ஸ்ட்டு ஆரோட சைன் காம்பனண்ட், அது இப்படி வரும். இது வந்து ஆர் சைன் தீட்டா பை 2. இந்த காம்பனண்ட் வந்து ஆர் காஸ் தீட்டா பை 2. ஃபைன், இது ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கலாம். காஸ் தீட்டா இஸ் ஆஃப் நோ யூஸ். நம்ம வந்து சைன் தீட்டா வச்சு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இது வந்து ஒரு ஆர் சைன் தீட்டா பை 2. கேட்கலாம் டைரக்ஷன் மாறுதில்லை நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்கலாம். பட் இது ரெண்டுமே ஒரே மேக்னிடியூடாக இருக்கும். நம்ம டைரக்ஷன் மாற்றிக்கலாம். மேக்னிடியூட் வில் பி த சேம் ஃபார் தீஸ் 2. இந்த லென்த்துக்கும் இதோட ஆரோட சைன் காம்பனண்ட்டுக்கும் சேமாக தான் இருக்கும், மீன் மேக்னிடியூட். ஸோ இது ஆர் சைன் தீட்டா பை 2, இது இன்னொரு ஆர் சைன் தீட்டா பை 2. டோட்டலி டிஸ்பிளேஸ்மெண்ட் equals to 2r sin theta by 2. ஓகே, இந்த தீட்டாவை நீங்கள் 180 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த கேஸில் தீட்டா இஸ் 180. ஓகே, 180 degrees தீட்டா. அப்படின்னா என்ன, 2r sin 180 divided by 2, sin 90 is 1, so displacement is 2r. அதே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு ஜென்ரலைஸ்ட் ஃபார்முலா. நீங்கள் தீட்டா 16 எடுத்துக்கலாம், 19 எடுத்துக்கலாம், எனிதிங். ஃபைன். நெக்ஸ்ட்டு ஒரு பேரல் வச்சுக்கோங்க, அது ரோல் ஆகுது. அதோட ஃபஸ்ட் இனிஷியலாக அது ஸ்டேஷனரியாக இருக்குது. அதோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இது. ஓகே, கிரவுண்டில் இதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். நெக்ஸ்ட் அது ஒரு ஹாஃப் சர்க்கிள் மூவ் ஆகுது. அதாவது இந்த போர்ஷன் இருக்குங்க இல்லையா, இது வந்து கிரவுண்டை தொட்டு இந்த பாயிண்ட் மேலே போயிடுது. ஓகே, நான் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். சேம் பைத்தாகரஸ் தியரம். இந்த லென்த் இருக்குங்க இல்லையா, இந்த லென்த் வந்து இதோட இந்த சர்க்கம்ஃபரன்ஸ், half of its circumference came in contact with the ground. ஓகே, பாதி சர்க்கம்ஃபரன்ஸோட லென்த்து இது, அதாவது πr. வெர்டிக்கலாக இந்த டிஸ்டன்ஸ் வந்து டயமீட்டர் 2r. ஸோ பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி சேம்
நம்ம வந்து இந்த லென்த்தை கண்டுபிடிக்கலாம். ஆல்ரைட், வெரி கிளியரா? Hi bro, I'm in 10th holiday. Would like to prepare for JEE. Where to start? What subject to study? நீங்கள் இப்போதைக்கு ஹாலிடே என்ஜாய் பண்ணுங்கள். 11th நீங்கள் ஃபோக்கஸ்டாக படித்தா போதும். ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா 3 சப்ஜெக்ட் இருக்குது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஆரம்பிங்க. இதில் என்ன கேள்வி? ஆல்ரைட், ஓகே. இது ஒரு கிராஃப் கொஷின் பார்ப்போம். இது வந்து பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே ஃபைன். பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட், இது வந்து டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் 3 and 4 செகண்ட். இதுதான் 3rd செகண்டு. இது டிஸ்பிளேஸ்மெண்ட் 4th செகண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட்டிகளோட பொசிஷன் 0லேருந்து 4 மீட்டர்ஸ்க்கு போகுது. then it's stationary for about 2 seconds. Yeah, 2 செகண்ட்ஸ்க்கு ஸ்டேஷ்னரியாக இருக்குது. ஈவன் ஆஃப்டர் பீயிங் ஸ்டேஷ்னரி 3rd செகண்டில் அதோட பொசிஷன் இஸ் 4 மீட்டர். ஓகே, ஸோ த distance is 4 meter at 3rd second. Displacement வந்து it's in positive axis, so it's plus 4 meters. Clear? இப்போ 4 மீட்டர்லேருந்து இது 8 மீட்டர்ஸ்க்கு போய் திரும்ப கீழே வந்திருக்கு 0க்கு. 4th செகண்டில் 1 செகண்டில் 8 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் போய் திரும்ப 0க்கு வந்திருக்கு. டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். எப்போவுமே இன்க்ரீஸ் மட்டும் தான் ஆகும். இட் கேன் பி எதர் 0 ஆர் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். ஸோ இனிஷியலி இங்கே பார்ட்டிகல் 4 மீட்டர்ஸில் இருக்குது, 4லேருந்து 8 போகுது. ஓகே, 8 போய் திரும்ப இறங்குது. ஸோ இங்கே ஒரு 8 மீட்டர்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு பார்ட்டிக்கல், இங்கே ஒரு 4 மீட்டர்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு, அண்ட் இங்கே ஒரு 4 மீட்டர்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 4 + 4 8, அண்ட் இந்த 8லேருந்து திரும்ப குறைஞ்சிருக்கு, மீன் 0க்கு வந்திருக்கு, +8. டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 16 மீட்டர்ஸ். ஃபைன். அதே வந்து நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா இனிஷியல் பாயிண்ட் இதுதான், ஃபைனல் பாயிண்ட்டும் இதுதான், 0வில் தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0 at 4 seconds. கிளியர்? இப்போது நெக்ஸ்ட் கான்செப்ட், ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீட்னா என்ன அண்ட் வெலாசிட்டினா என்ன இப்போ பார்க்க போகிறோம். ஃபைன். ஃபஸ்ட்டு வந்து வெலாசிட்டினா அண்ட் ஸ்பீட் ரெண்டுமே மோஷனில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா ரெஸ்ட் அண்ட் மோஷன் காஸ் பண்ணுறது, மோஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ் பண்ணும். மோஷனை வந்து இதான் டிட்டர்மைன் பண்ணுது, நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோமா ஸ்லோவாக போகிறோமா. வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட். ஸோ ஃபஸ்ட் பார்ப்போம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஒரு பார்ட்டிகல் இங்கேருந்து இப்படி மூவ் ஆகுது. ஓகே, மூவ் ஆகிட்டே இருக்குது. அது வந்து ஃபஸ்ட் செகண்டில் இவ்வளோ டிஸ்டன்ஸ், செகண்ட் செகண்டில் இவ்வளோ டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு செகண்டும் அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதை வந்து வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் ஆர் லைக் ரிலேட்டட். சில கேசஸில் ரிலேட் ஆகாது. மோஸ்ட்லி இட்ஸ் லைக் சேம் மேக்னிடியூட தான் வரும். ஸ்ட்ரைட் லைன் படிக்கிறதால இட்ஸ் ஆல்வேஸ் சேம், மேக்னிடியூட் இஸ் யூஸ்வலி சேம். வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட். ஸோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓட சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஃபைன். டிஸ்டன்ஸ்னால் என்ன?
distance is a scalar quantity. Distance is a scalar quantity, so displacement is, so speed should be a scalar quantity. ஏன்னா the direction dependent இல்லை. So speed is scalar. And velocity displacement பேஸ் பண்ணி, displacement நம்ம direction specify பண்ணுவோம். நம்ம பார்த்தோம் அந்த கொஸ்டின்ல நார்த் ஈஸ்ட் அப்வர்ட் அந்த மாதிரி டைரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ வெக்டர் இந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வி வெலாசிட்டி வெக்டர்னு சொல்லுவோம். ஃபைன், இது வெக்டர் குவான்டிட்டி. யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் ஆஸ் யூஸ்வல். ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம், எவ்ரிபடி நோஸ், 9th கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். ரெண்டோட யூனிட்ஸ் வந்து மீட்டர்ஸ் per செகண்ட். டைமென்ஷன் L(t^-1). ரெண்டுக்குமே காமன். பாசிட்டிவ் நெகட்டிவ் டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா? ஸ்பீட் இருக்குங்களா, இது டிஸ்டன்ஸ் ரிலேட்டட். டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொன்னோம், இட் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். Right? So speed either can be 0 or it can increase. Positive direction தான் இருக்கும் obviously. Velocity displacement நம்ம அதே பேசிக்ஸ் தான். Displacement can be negative, right? அந்த frame of reference வச்சு பார்த்தோம், இந்த point of reference வச்சு origin shift பண்ணி பார்த்தோம் இல்லையா? So it can be either 0, நான் ஸ்டேஷனரியாக இருந்தால் it can either increase or it can either decrease. இது velocity வருது. ஃபைன். இதில் சில கான்செப்ட் இருக்குது. மீன் இது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இல்லை, இட்ஸ் ஆக்சுவலி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு. சாரி கைஸ், மை பேட். ஃபைன், எடுத்துக்கோங்க. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்கும். 0 positive, 0 negative, positive. Decreases or increases. இது வந்து you have instantaneous speed, average speed, instantaneous velocity and average velocity. Average speed எப்பவுமே வந்து ஆவரேஜ் ஸ்பீடுன்னு இது எடுத்துக்கோங்களேன். நான் ஒரு பாயிண்டில் இருக்கேன், இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ டைம் எடுத்திருக்கேன் அது ரேட் பண்ணி வரும். இட்ஸ் லைக் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன். இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஸ்பீட். இப்போ நான் காரில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு நான் ஸ்பீட் ஏற்றலாம். நான் சிக்னல் போகிற வர வரைக்கும் முன்னாடி நான் ஒரு 50 km/h ஸ்பீடில் போயிருக்கலாம். சிக்னல் கிட்ட வந்தோடனே 20 km/h போயிருக்கலாம். அப்புறம் ஸ்டேஷனரி வந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆகி போகலாம். ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டுக்கும் என்னோடய ஸ்பீடு அங்கே மாறுச்சு. ஃபைன். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு வந்து மாறும். இட் கேன் பி பாசிட்டிவ், ஓகே, இட் கேன் டிக்ரீஸ் ஆர் இட் கேன் ஆல்சோ இன்க்ரீஸ். ஆவரேஜ் ஸ்பீட்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் டிஸ்டன்ஸ். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் போகிறேன், திரும்ப நான் அது இந்த ப்ராசஸ் அண்டூ பண்ண பார்க்குறேன். இட் கான் பி அண்டன். ஃபைன். இட் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ், டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். ஒன்ஸ் நீ மூவ் பண்ண ஆரம்பிச்சுன்னா இட் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். ஏன்னா டிஸ்டன்ஸ் நான் போகிறேன், திரும்ப இங்கே வரேன், திரும்ப இங்கே போகிறேன், அண்ட் ஐ கேம் பேக் டு த சேம் பாயிண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி 0. ஸோ அதனால தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் சிமிலர் டு திஸ் ஒன். ஆவரேஜ் வெலாசிட்டி கேன் டிக்ரீஸ். ஓகே, ஏன்னா நான் பொசிஷன் வந்து இந்த ஒரு லைன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரே செகண்ட். ஏன்னா வந்து பொசிஷன் வந்து இந்த லைன் பேஸ் பண்ணி இருக்கிறதால நான் இன்க்ரீஸ் ஆகி திரும்ப டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒவ்வொரு இதுலேயும் குறையும். ஆவரேஜாக வந்து நான் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்களேன், போயிட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி குறையும். இது மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். பட் ஆவரேஜ் ஸ்பீட் isn't like that. We consider entire distance, right? Similarly, average speed always increases. So instantaneous speed வந்து
இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம். ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் நான் கார் அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும், ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்க்கு மாற்றலாம். ஆவரேஜ் ஸ்பீட் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ், எப்போவுமே குறையாது. இன்ஸ்டன்டேனியஸாக வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலாம். ஆப்வியஸ்லி ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி மேக்னிட்யூட் யூஸ்வலி சேமாக இருக்கும். இட்ஸ் லைக் ஆல்வேஸ் சேம். டைரெக்ஷன் மாறும். ஸோ இது இன்க்ரீஸ் குறையலான்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகலாம், இது டிக்ரீஸும் ஆகலாம். அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி அகெயின், displacement can be positive and negative, so it can increase, it can decrease, not like unlike distance. So average velocity and displacement divided by time, so it always increases or either or decreases. Okay, சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். delete. இப்போ ஒரு பார்ட்டிக்கிள் இங்கிருந்து டைம் t1க்கு v1 வெலாசிட்டியில் போகுது அண்ட் டைம் t2 டைமுக்கு v2 வெலாசிட்டியில் போகுது வச்சுக்கோ. ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபைன். ஆவரேஜ் வெலாசிட்டின்னா என்ன? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆல்வேஸ் பேசிக் டெஃபினிஷன்லேருந்து வாங்க. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டோட்டல் டைம். ஓகே, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? இந்த ஒரு பாயிண்ட் டு இந்த ஒரு பாயிண்ட் டு இந்த ஒரு பாயிண்ட் டு இந்த ஒரு பாயிண்ட். ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் டு இந்த ஒரு பாயிண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? வெலாசிட்டி இன்டூ டைம். ஸோ v1 t1 இது வந்து இது வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? v2 இன்டூ t2. கிளியர்? ஏன்னா வெலாசிட்டி இன்டூ டைம் கிவ்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது, இதோட இந்த பார்ட் வந்து v1 t1, இந்த பார்ட் v2 t2. ஸோ லைக் v1 t1 ப்ளஸ் v2 t2. இது வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். டைம் டேக்கன் எவ்வளோ? t1 ப்ளஸ் t2. இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த என்டையர் ஜேர்னிக்கு, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு. கிளியர்? ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். நான் சேட் பார்க்கல இன்னும். இந்த கேஸில் பாருங்களேன், x1 டிஸ்டன்ஸ்க்கு v1 வெலாசிட்டி பார்ட்டிக்கல் இங்கேருந்து மூவ் ஆகுது, அண்ட் x2 டிஸ்டன்ஸ்க்கு v2 வெலாசிட்டியில் பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது. ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த கேஸில் கண்டுபிடிக்கணும். சேம் பேசிக் டெஃபினிஷன், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? x1 ப்ளஸ் x2. ஏன்னா டைமிங் இல்லையே, என்ன பண்ணுவோம்? we'll use, நமக்கு தான் தெரியுமே, velocity equals to displacement divided by time. All right, velocity displacement divided by time. Velocity divided by displacement equals to 1 by t. இன்வெர்ஸ் பண்ணால் displacement by velocity equals to time. Okay, ஸோ எடுத்துகிறோம். So first displacement x1 plus x2, total displacement, total time taken v1 x1 by v1 இங்கே equals to t1. say t1, இங்கே t1, இங்கே வந்து x2 by v2 equals t2. ரெண்டு டைம் எடுத்துட்டோம். ஃபைன். இந்த ரெண்டு டைமுக்கு இந்த டோட்டல் டைம் ஆட் பண்ணும். இதை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வில் ஆட் திஸ். ஓகே, x1 by v1 plus x2 by v2. இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு ஃபார்ம் வரும். அதுலேருந்து நீங்கள் ஜென்ரலைஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி மற்ற கேஸை சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் இருக்குது. கிளியர்? ஓகே, சர்க்குலர் மோஷனில் இருக்குது. Okay, fine.
ஸோ அந்த பார்ட்டிக்கிள் வந்து இப்போது இங்கே இதோட டைம் பீரியட் t. ஓகே, come on. Okay, சரி, இதோட டைம் பீரியட் வந்து இந்த சர்க்குலர் மோஷனில் இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு கிளாக்னு வச்சுக்கோங்களேன். கிளாக்கில் செகண்ட்ஸ் ஹேண்ட் மூவ் வர மாதிரி அப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வரக்கு t/4 செகண்ட்ஸ் ஆகுது. ஓகே, அண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வரக்கு t/2. டைம் பீரியட்னா இங்கேருந்து இந்த ஃபுல் என்டையர் ஒரு இந்த டைம் பீரியட் வந்து இந்த என்டையர் சர்க்கிள் சுற்றி வரக்கு என்ன டைம் எடுக்குதோ அதான் டைம் பீரியட். இந்த 1/4 ஆஃப் திஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணது இது t/4. நம்ம இங்கே இந்த கேஸ் இந்த டயக்ராமில் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி எல்லாத்தையும் இந்த ஒவ்வொரு கேஸ்க்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட் என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஃபஸ்ட் இனிஷியலி இங்கே இருக்குது அண்ட் ஃபைனலி இங்கே வருது. டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 2πr divided by 4. ஓகே, divided 2πr divided by 4 πr by 2. ஃபைன், πr by 2 வந்து இந்த டிஸ்டன்ஸ். டோட்டல் டைம் டேக்கன் t/4. ஸோ πr by 2 divided by t/4. இங்கே ஆவரேஜ் வெலாசிட்டி என்னது? நம்ம இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, 2r sin theta divided by 2. ஸோ இங்கே எழுதியிருக்கேன். ஃபைன், இந்த 2r sin theta divided by 2 இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுவோம். இட்ஸ் 90 degrees. sin 90 divided by 2னா sin 45, 1/√2. ஸோ இட்ஸ் r 2r/√2. இது √2r and t/4 divided by t/4. சேம் t/2 வரைக்கும் இட்ஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் πr divided by t/2. ஓகே, அண்ட் சேம் 180 degrees இங்கேருந்து இங்கே வரக்கு இட்ஸ் ஜஸ்ட் 2r. நம்ம ஃபஸ்ட் கேஸ் பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் 2r divided by t/2. 3/4க்கு if you take 3/4, ஓகே இப்படி வருது. 3/4 ஆஃப் இட்ஸ் இந்த ரொட்டேஷன் இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த ஆங்கிள் எடுக்கலாம், இதோட சைன் எடுக்கலாம், ஆர்எல்ஸ் இதோட தான் எடுக்கலாம். யூ கெட் த சேம் ஆன்சர். ஃபைன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இனிஷியல் பாயிண்ட் டு ஃபைனல் பாயிண்ட். இது இனிஷியல் பாயிண்ட், இது இனிஷியல் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட். இனிஷியல் ஃபைனல். ஏன்னா இது டிஸ்டன்ஸ்க்கு இப்படி வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு இதுதான். சேம் அதே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2r sin √2r. அதே ஏன்னா இதே கேஸு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த கேஸ் இங்கே வருது. ஓகே, சேம் √2r டிவைட் பை இங்கே வந்து 3t/4. இது வந்து நீங்கள் 3/4 ஆஃப் சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ், ரைட்? So it goes like 270 divided by 360 into 2πr divided by 3t/4. நான் கீழே எழுதிக்கிறேன். So like 3/4 of a circle's perimeter divided by 3t/4.
Okay, now the final one. Time t இருக்கும்போது time period, quarter of the time period, t by 2, 3t by 4 and திரும்ப tக்கு வரும்போது total 2 pi r distance கவர் பண்ணியிருக்கோம். So speed is like distance, total distance 2 pi r divided by time t. இது வந்து circle initial point to final point same ஆ, ரெண்டுமே சேம். So it is 0. Clear? இதான் இந்த கேஸ். நெக்ஸ்ட் இதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு யூ வெலாசிட்டியில் போகுது, நெக்ஸ்ட் எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு வி வெலாசிட்டிலையும், நெக்ஸ்ட் எக்ஸ் டிஸ்டன்ஸ் டபிள்யூ வெலாசிட்டிலையும் போகுது. ஸோ யூ ஒன்றுக்கு, விக்கு ஒன்றுக்கு, டபிள்யூ ஒன்றுக்கு. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 3x, 3 times of x. டோட்டல் டைம் டேக்கன் வந்து சென்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேமாக இருக்கிறதுனால டைம் பீரியட் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்ல முடியாது. டைமுக்கு நம்ம திரும்ப என்ன பண்ணும், எக்ஸ் டிவைட் பை யூன்னு எழுதும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை வெலாசிட்டி கிவ்ஸ் டைம். ஸோ இதுக்கு ஒரு t1, இதுக்கு ஒரு t2ன்னு வச்சுப்போம், இதுக்கு ஒரு t3ன்னு வச்சுப்போம். ஸோ t1 ப்ளஸ் t2 ப்ளஸ் t3 இதை கண்டுபிடிக்கணும். இந்த டைம் டீக்கு பதிலாக நம்ம வந்து யூ எக்ஸ் பை யூ, எக்ஸ் பை வி அண்ட் எக்ஸ் பை டபிள்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ யூ பை, ஸோ எக்ஸ் பை யூ, ஸோ டைம் so it's 3x divided by x by u plus x by v plus x by w. Okay, இதில் எல்லாமே x காமனாக இருக்குது, we can cancel x. So it gives 3 divided by 1 by v plus 1 by x plus 1 divided by w. இதை சிம்பிளை பண்ணால் you will get ஒரு ஃபார்ம் கிடைக்கும், ஒரு ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷன் which we can use substitute பண்ணி டைரக்ட் ஆன்சர் கிடைக்கிற மாதிரி. கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் ஓகே. இது வரைக்கும் சொன்னது கிளியர் ஆகும் உங்களுக்கு எல்லாருக்கும்? ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு. ஓகே, ஓகே ஓகே ஃபைன். எக்ஸாம்பிள் 11 இதை சீக்கிரமாக முடிச்சிடலாம். u velocity வந்து x by 2 டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. மீன் velocity u for half the distance. ஓகே, அதே பார்ட்டிகிள் velocity u for half the distance and it's similar to that case, பட் இங்கே வந்து டைம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து டைமாக எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் டிஸ்டன்ஸ், ஸோ x by 2 வந்து you have taken it as v into t by 2 plus w into t by 2.
ஓகே, இது ரெண்டும் எடுத்திருக்கோம். திஸ் இஸ் யோர் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், x/2 இஸ் யோர் திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். டோட்டல் இப்போ வந்து நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன் ஆஸ் யூஷுவல். ஓகே, ஆனால் இங்கே டீக்கு பதிலாக நம்ம எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம். I will show you. X divided by 2 equals to V into T divided by 2 plus W T by 2. Fine. Okay. இது இந்த distance, இந்த displacementக்கு நான் இந்த ஃபார்ம் எடுத்திருக்கேன். I'll take T by 2 common. X by 2 equals to T by 2, come on here, T by 2 into V plus W. Okay, V plus W. 2 cancel. T can be written as, the time T can be written as X divided by V plus W. இதுதான் வந்து நம்ம அந்த T இருக்குல்ல, அந்த T by 2 பதிலாக நம்ம வெறும் T எடுத்திருக்கோம். இந்த டோட்டல் டைம் T. ஓகே, அதை வந்து அதோட எக்ஸ்பிரஷன் இது. நெக்ஸ்ட் ஒன், இதோட டைம் எவ்வளோ? வெலாசிட்டி டிவைட் பை டிஸ்டன்ஸ், சாரி டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், சாரி. ஸோ வெலாசிட்டி இஸ் u, displacement is x by 2, so 2 goes here, we get 2u divided by x. அது வந்து அதோட டைம். ஸோ இது வந்து செகண்ட் ஹாஃபோட டைம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட டைம் வந்து 2u divided by x. ரைட், கரெக்டா? இப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? ஆக்சுவலி கொஸ்டினில் மறந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ்க்கு யூவும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ்க்கு ஓட பாதி டைம் v and பாதி டைம் w. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் x. Displacement is x. I'll delete this. So our displacement is x divided by total time taken. Total time taken 2u divided by x plus plus x by 2 equals to v plus w into t by 2. 2t cancel, t is equal to x by one second. x2 is equal to, sorry, this is wrong. Second half distance, first half distance x by 2 அதுக்கு வந்து x by 2 divided by say some t1 equals to u. ஸோ இது எழுதுனா x by 2u equals to t-ன்னு வரும். Fine, I messed it up. v t2 t by 2 plus w t by 2. Well, right here x by 2u your time, x by 2u போர்டு கூட சாரி சண்டை கூட இருந்தா இருக்கு. v into
leave it. So you get the idea, right? You have x, you have x by 2u, and then either in the time எப்படி எழுதிங்களா x by 2 equals to v plus w divided by t by 2, cancel x by v plus w, x by v plus w. So in the expression நீங்கள் simplify பண்ணா you will get the answer for this. Okay, so என்ன பண்ணோம், total displacement x and total time அதை வந்து t ஓட இதில் எடுக்கலாமா u and x ஓட ஃபார்ம் எடுத்திருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஓகே, அதாவது பொசிஷன் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, டைம் வென் வெலாசிட்டி இஸ் 0, வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது டைம் என்னன்னு கேட்குறாங்க, வெலாசிட்டி எப்போ 0 ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும், மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா ஆர்எல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ கெட் வெலாசிட்டி, அண்ட் வெலாசிட்டியை ஓகே dv by dt you get acceleration. Okay, so in the equation if you differentiate you will get velocity v equals to 12t minus 3t square. Okay, velocity 0 ன்னு கேட்குறாங்க. So in this v we'll substitute as 0. So 12t equals to 3t square and t gets cancelled. T equals to 4 seconds. So 4 seconds இருக்கும்போது ஓகே, இந்த ஈக்குவேஷனில் மூவ் ஆகிற அந்த பார்ட்டிகல் 4th செகண்டில் அதோட வெலாசிட்டி 0வாக இருக்கும். ஓகே, சிமிலர் தான். Distance in 2 seconds. X equals to 6t square. 2 seconds distance எவ்வளோ, displacement delete. So actually இது ஒவ்வொரு செகண்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள், ஏன்னா இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷன், ஸோ இட் கேன் பி 0 ஆர் சம்டைம்ஸ் தேர் ஆஸ்கிங் டிஸ்டன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்டில் இதோட பொசிஷன் வந்து 6 into 1 square minus 12 plus 10. So 6 minus okay 6 minus 2 4. So இருங்க, ஒரு கோஆர்டினேட்ஸில் இதோட இனிஷியல் பொசிஷன் இஸ் +4. I mean ஃபஸ்ட்டு செகண்டில் இனிஷியல் பொசிஷன் 0 செகண்டில் எப்படின்னா 0 செகண்டில் இட்ஸ் +10. It's +10. 6t, if you substitute 0 here, this goes and this goes, you have only +10 left. Okay, so initial position is 10 meters. First second it's 4, second we will see 6t square, 6t la 6 into 4, I mean 2 square 4 minus 12 into 2 plus 10, 24 gets cancelled. It comes back to 10. Yeah, it comes back to 10. It goes here, it comes back to 10. All right, it's for 0 second la 10 meters la irukku, 1 second la 4 meters la irukku, and back to 10 meters at 2 seconds. Displacement keta is 0 total, in position is +10. Okay, net displacement over 2 seconds is 0. But if you take distance, it moves from here, it comes here, it goes back here. Inge or 6 meters,
இங்கே ஒரு 6 meters, ஸோ 12 meters ட்ராவல் ஆயிருக்கு. ஓகே, இது வெக்டர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். A particle moves 15 meters with a 15 meter speed for 2 seconds towards east. Okay, towards east for 2 seconds, 15 meters per second la, and 5 meters for 4 seconds north. Okay, இது ஈஸ்டில் 15 meters per second and நார்த்தில் 5 meters per second. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துப்போம். You take 15 meters per second for 2 seconds is 30 meters. 30 meters, and this is what? 20 meters. Okay, you solve panna, you will get a displacement for in the angle ku, in the total displacement. The total displacement எவ்வளோ டைம் ட்ராவல் இருக்கு? 2 seconds east and 4 seconds north. The total displacement you divide it by 6. So total displacement, you find this one using Pythagoras theorem or vector addition something. Okay, you find total displacement and divided by time. Time is 6 seconds. Okay, simple. Now acceleration. அதுக்கு முன்னாடி velocity and speed எல்லாத்துக்கும் கிளியரா? அவ்வளோதான், இன்னும் 2 டாபிக் தான் இருக்குது, முடிச்சிடலாம். we have graphs. Okay, சில கொஸ்டின்ஸ் இருக்குது. கிராஃப்ஸ் அண்ட் கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், அது வெர்டிக்கல்லாம் செக் பண்ணுவோம். ஓகே, வெர்டிக்கல் கிராவிட்டி பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ். ஓகே, பில்டிங்லேருந்து த்ரோ பண்ணுறான் வெர்டிக்கலி அப் டவுன், ஆல் தட். ஓகே ஓகே, fine. Next, acceleration. ஆக்சிலரேஷன்னா என்ன? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தாச்சு, வெலாசிட்டி பார்த்தாச்சு. வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதே மாதிரி எவ்வளோ வெலாசிட்டி ஒவ்வொரு செகண்டுக்கும் சேஞ்ச் வேரி ஆகுதுன்னு வந்து ஆக்சிலேஷன் மூலமாக நம்ம சொல்லலாம். ஓகே, இட்ஸ் நத்திங், ஆக்சிலேஷன் கேன் பி ரிட்டன் as rate of change of velocity with respect to time. Okay, in acceleration. In acceleration you have 2 kinds, instantaneous and average. Okay, instantaneousனா ஒரு இன்ஸ்டன்ட்க்கு ஆக்சிலரேஷன் எவ்வளோ ஒரு பார்ட்டிகிள் ஆக்சிலேட் ஆகுது அதை பேஸ் பண்ணி. ஆவரேஜ்னா ஆஸ் அ ஹோல் ஒரு பார்ட்டிகிள் எவ்வளோ ஆக்சிலேட் ஆகிருக்குன்ட்டு. இன்ஸ்டன்டேனியஸ் ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, why is it not coming? Fine, ஒரு பார்ட்டிகிள் இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கிராஃப்ஸில் நம்ம படிப்போம். ஃபைன், நான் இப்போ இது வேணாம். So acceleration is nothing but change in velocity divided by change in time. Okay, ஒரு எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் இருக்குது ஒரு இந்த இன்டர்வல் ஆஃப் டைம் தான் வந்து ஆக்சிலரேஷன். ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு பார்த்தா இட்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தா இட்ஸ் ஒரு பாயிண்டோட ஸ்லோப் எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஷோ இட் லேட்டர். ஆக்சிலரேஷனோட
யூனிட்ஸ் வந்து மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே சாரி, meters per second square. Okay, dimensions, length meters, time கீழே இருக்கு டினாமினேட்டர்ல இருக்கு, ஸோ t minus 2. ஓகே, இது ஆக்சலரேஷன் ஓட டைமென்ஷனல் ஃபார்ம், இதோட ஃபார்ம் யூனிட்ஸ் இது. Okay, I'll show it here. Fine. It's not a big deal. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் எப்படி மூவ், இப்போ ஆக்சிலரேஷன் வச்சுக்கோங்களேன், இட் கேன் எய்தர் பி யூனிஃபார்ம் ஆக்சிலேட் ஆகிருக்கலாம். ஓகே, யூனிஃபார்ம்னா ஆக்சிலரேஷன் டசன்ட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இங்கே பாருங்களேன், என் பார்ட்டிகளுக்கு தர ஆக்சிலரேஷன் வந்து இட் டி நாட் சேஞ்ச் டைம், இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, அண்ட் இட் கேன் பி நான் யூனிஃபார்ம் ஆஸ் வெல். ஸோ ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி ஃபைனலி இட்ஸ் தேர். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் டு ஃபைண்ட் ஆக்சலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸாக ஆக்சலரேஷன் பார்த்தோம்னா இங்கே இந்த இன்ஸ்டன்ட்க்கு சேஞ்ச் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே, அப்படியே டிக்ரீஸ் ஆகுது, இட் இன்க்ரீசஸ் இட் டிக்ரீசஸ். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்க்கு இட் சேஞ்சஸ், ரைட். அது வந்து நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் பாடின்னு சொல்லுவாங்க, நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க. So acceleration varies with time. It increases, decreases, increases, decreases. Something it happens. It does not stay constant. இது non-uniformly accelerated. நம்ம ஈக்குவேஷன் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கும்போது we'll consider only when the particle is in uniform acceleration. அதாவது our assumptions during solving these questions based on kinematic equation is that acceleration of the body is constant. It should be constant, otherwise it's not applicable. It should be constant. Acceleration should not change with time. Okay, it should be constant. Fine. அதை நம்ம பார்ப்போம். ஓகே, எவ்வளோ இருக்கு? ஓகே, ஆக்சிலேஷன் ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு யாருக்காவது? ஆக்சிலரேஷன் ஆவரேஜ் ஆனால் வீல் கால்குலேட் திஸ் இனிஷியலாக வெலாசிட்டி எவ்வளோ இருக்கோ. சரி, ஐல் டேக் அ விடி கிராஃப், எக்ஸ்பிளனேஷனுக்கு அது ஈஸியாக இருக்கும். வெலாசிட்டி டைம் கிராஃப். ஓகே, வெலாசிட்டி இப்போ இங்கே பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, எப்படியும் இன்க்ரீஸ் ஆகுது, எப்படியும் இன்க்ரீஸ் ஆகுது. we'll not consider this one. Let's forget about this. இப்போ இந்த கேஸில் பாருங்கள், வெலாசிட்டி வந்து ஒரு மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு மூமெண்ட் டிக்ரீஸ் ஆகுது, ஒரு மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு மூமெண்ட் டிக்ரீஸ் ஆகுது, and finally it becomes constant. Okay, velocity first increase ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? acceleration is positive. Okay, அடுத்த இன்ஸ்டன்ட்டே acceleration becomes 0. ஏன்னா slope of vt graph என்னது? acceleration. And then acceleration becomes negative again, it becomes 0, it becomes positive, goes here and becomes 0. ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்க்கும் acceleration has changed. ஃபைன், ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்க்கும் acceleration சேஞ்ச் ஆயிருக்கு. ஆவரேஜ் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் ஒரு பாயிண்டில் பாசிட்டிவ், ஒரு பாயிண்டில் 0, ஒரு பாயிண்டில் நெகட்டிவ், எப்படி சொல்லலாம். ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் வந்து இனிஷியல் வெலாசிட்டி இங்கே இருக்குது, ஃபைனலாக வெலாசிட்டி இது. ஓகே, டைம் டேக்கன் இது, டைம் டேக்கன் டி. ஓகே, ஆவரேஜ் ஆக்சிலேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாசிட்டிவ் ஹியர் இன் திஸ் கேஸ். ஓகே, இட் வேரிஸ், இன் திஸ் கேஸ் இட்ஸ் பாசிட்டிவ். ஏன்னு சொல்கிறேன்னா வெலாசிட்டி பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு 0வாக இருக்குது, ஐ மீன் இட்ஸ் ஹியர் சம்வேர், இட் ஹேஸ் இன்க்ரீஸ் டு திஸ் பாயிண்ட், டைம் டேக்கன் இஸ் திஸ்,
So the final velocity, we have initial velocity Vf minus Vi divided by time taken t. Okay, this is positive here, but for every instant, over instant it varies. For instantaneous acceleration, we find the slope. Okay, on the Vt graph over point oda slope தான் வந்து instantaneous acceleration. Okay. Fine. Okay. Okay, ஒரு 5 minutes break முடிச்சிட்டு வரோம். Bye.
ஹை. ஓகே, பிரேக் முடிஞ்சுச்சு. எல்லாருக்கும் என் வாய்ஸ் கிளியராக கேட்குதா? ஓகே, இது ஆக்சிலேஷன் பேஸ் ஒரு கொஷின், இதை பார்ப்போம். சேம் அந்த சர்க்குலர் மோஷனில் ஒரு பார்ட்டிக்கல் அந்த டைம் பீரியட் T/4 T/2 3T/4 and T வரைக்கும் பார்த்தோம்ல, அந்த என்டையர் மூவ்மெண்ட் அதோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து ஆவரேஜ் ஆக்சிலேஷன் பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன். செகண்ட் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக், ஆவரேஜ் ஆக்சிலேஷன் இன் 15 seconds and 30 seconds. 15 seconds கிளாக் ஹேண்ட் இங்கே வருது, அண்ட் 30 seconds கிளாக் ஹேண்ட் இப்படி வெர்டிகலாக டவுன் வருது. ஓகே, வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் இனிஷியலி கிளாக்கோட டிப்பு, இந்த டிப் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் இருக்குல்ல, செகண்ட் ஹேண்டோட டிப் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். இல் மூவ் திஸ் வே. இந்த பாயிண்டில் வரும்போது அதோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, சேம் இதோ வி, இதோ வி. இது ரெண்டையும் நம்ம சொல்லுங்கள், இது ஆவரேஜ் ஸ்பீடு கேல்குலேட் பண்ணால் ரெண்டு வியும் கேன்சல் ஆகிடும். ஆக்சலரேஷன் 0ன்னு போடலாம். பட் இது ஆவரேஜ் வெலாசிட்டி. டைரக்ஷன் பாருங்கள், இப்போது நம்ம கோஆர்டினேட்ஸ் நார்த் ஈஸ்ட் எடுத்து ஈஸ்ட் வெஸ்ட் அண்ட் சவுத் எடுக்கும். இது ஈஸ்ட் டைரக்ஷனில் போகுது. ஓகே, இந்த வெலாசிட்டி இங்கே வந்து இட்ஸ் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ இட்ஸ் நாட் சேம், வெலாசிட்டிஸ் ஆர் நாட் சேம். நம்ம பார்த்தோம் இல்லையா, 2r sin θ/2 இன்னும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சி வி டோட்டல் டைம் ஆட் பண்ணி வி ஃபவுண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி, ரைட்? அதே மாதிரி தான், பட் இட்ஸ் லைக் வி ஆர் யூசிங் அ டிஃப்ரெண்ட் ஒன். வி ஆர் ஃபைண்டிங் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஹியர் அண்ட் ஹியர். இது வெக்டர் ஃபார்மில் எடுத்துக்கலாம். இட்ஸ் திஸ் வே அண்ட் இட்ஸ் கோயிங் திஸ் வே. ஸோ இட்ஸ் வி. One second, I'll delete all this. Okay, one is v here, another is v downwards. Change in velocity. Velocity is actually vf minus vi. Okay, final velocity is this direction, initial velocity is in this direction. So அதோட initial is here, final இது. Okay, vf minus va தான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இனிஷியல் வெலாசிட்டியோட ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதான் அதோட காம்பனண்ட். இதான் வந்து அதோட சம் ஆஃப் தீஸ் டூ வெக்டர்ஸ் இல் பி லைக் இல் பி √2v. ஓகே, √2v சம் வரும். இஃப் யூ நோ அபவுட் வெக்டர் அடிஷன், இட்ஸ் வெரி சிம்பிள். angle between these two vectors is 90 degrees. ஸோ அதோட சம் வந்து அதோட நடுவில் வரும், பிகாஸ் சேம் மேக்னிடியூட், அண்ட் இதோட சம்மோட மேக்னிடியூட் வந்து √2v இருக்கும். ஓகே, ஸோ √2v is your change in velocity. 15 secondsல ஒரு acceleration divided by 15. Okay, clear? Now இங்கே இந்த பார்ட் பார்க்குறோம். Now same here, இதோட velocity direction இப்படி இருக்கு. ஓகே, அண்ட் இந்த பக்கம் இதோட velocity direction இப்படி இருக்கு. கிளாக் வந்து இப்படி மூவ் ஆகுதா, செகண்ட் ஹேண்ட் இப்படி மூவ் ஆகும். ஸோ இந்த இன்ஸ்டன்ட்ல டிப் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் வெலாசிட்டி டைரக்ஷன் இப்படி v, இப்படி இது v. இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி.
Okay, initial velocity இங்கே final velocity. Average change in velocity வந்து vf minus vi. Okay, vf னா final velocity vf. இது இதோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. We can't change the magnitude. இது initial velocity ஓட டைரக்ஷன். Okay, final velocity minus initial velocity. Minus add பண்ணோம்னா from vectors you must have known that direction நம்ம change பண்ணுவோம் without changing magnitude. If you want the sign minus to be in front of a vector, அதோட டைரக்ஷன் நம்ம அப்படியே ஆப்போசிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை vi minus vi எடுக்கிறோம். ஓகே, minus vi னா we are taking this vector, அதோட டைரக்ஷன் இப்படியே மாற்றுறோம். ஓகே, நான் இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். addition of these two vectors. 1 second. Okay, this vector is this way, this vector is this way. We're taking minus of the initial vector, அதோட டைரக்ஷன் இது இப்படி தான் வரும். ஓகே, ரெண்டையும் ஆட் ஆகிடும். ஸோ இட்ஸ் 2v. சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் 2v. இட்ஸ் நாட் 0. அகெயின் மேக்னிடியூட் சேமாக இருக்குது, நீங்கள் அப்படியே 0ன்னு எடுத்துக்கூடாது. பிகாஸ் வெலாசிட்டி இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி, டைரக்ஷன் கன்சிடர் பண்ணணும். ஆல் ரைட், 2v சேஞ்ச் இன் வெலாசிட்டி divided by 30 seconds divided by 30. ஓகே, ஃபைன். இதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஓகே, இந்த கொஸ்டின் இதில் ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் ஆக்சிலேஷன் மூணு கண்டுபிடிக்கணும். ஃபைன். ஆவரேஜ் வெலாசிட்டி, டோட்டல் டைம், டோட்டல் டிஸ்டன்ஸ், total displacement. Okay, average velocity, so the total displacement நம்ம எடுக்கிறோம். Okay, same 2r sin theta by 2, we derived it, right? 2r sin of theta by 2. Okay, 2r sin theta by 2 now we will substitute 60 degrees. 2r sin 30 is 1 by 2, so it's r here, distance is r. Clear? So velocity is r divided by t, average velocity from this point to that point. Average speed is total distance divided by total time taken. Total distance is 2 pi r into 60 divided by 30, 360, sorry, it goes like this, 1 by 6 of 2 pi r. It's pi r divided by 3. This is your average, this is your total distance. Okay, we didn't use the time, we didn't include time t, so dividing it with the time taken for this time t இங்க add பண்றேன். Now this is your average speed. So average velocity is r by t, average speed is pi r 3 by t, or pi r by 3t. Okay, this is your average speed. Now average acceleration is change in acceleration. Listen carefully. And change in velocity for this time. Okay, say initially velocity is in this direction at this point. Okay, and velocity is in this direction. In the time velocity in the direction இருக்கு. Okay, இதை இப்போ ரெண்டு காம்போனன்ட்ஸாக பிரிப்போம். ஓகே, we know that சர்க்கிளோட டேஞ்சன்ட்டுக்கு சென்டர்லேருந்து எனி லைன் ட்ரான், இட் மேக்ஸ் an angle of 90 degrees here. Okay, same applies here, it's 90 degrees. We'll draw a line, we'll join these two. We found from the previous result, இந்த average velocity பார்க்கும்போது இது ஆர்னு வந்துச்சா, ஸோ இது ஆர்னா இதுவும் ஆர், இது ஆப்வியஸ்லி ஆர். இட்ஸ் an equilateral triangle then. Equilateral triangle னா இது 60 degrees, இதுவும் 60 degrees.
ரெண்டுமே 60 degrees. இப்போ இதை காம்பனன்ட்ஸ் பிரிப்போம். இது 30 degrees, 30 degrees. இந்த வெலாசிட்டியோட டைரக்ஷன் இது 90, இது 30 degrees. ஓகே, ரெண்டோட காஸ் காம்பனன்ட் எடுப்போம் ஃபர்ஸ்ட். இதோட காஸ், இதோட காஸ். இட்ஸ் v cos 30. இங்கே என்னது, இங்கே v cos 30. ஓகே, இப்போ சைன் காம்பனன்ட் எடுக்கிறோம். சைன் காம்பனன்ட்ஸ் இதுக்கு இப்படி வரும், சாரி இதுக்கு இப்படி வருது. இதுக்கு வந்து we are taking cos is this, right, and sin is this direction. இது vertical component. இதோட cos component இப்படி. Why does it move? இதோட cos component இப்படி, இதோட sin component இப்படி. Get it guys? I simply நான் கொஞ்சம் கிளியர் பண்ணி வரையறேன். Again, we found this is r, this is r, all right. இது 60 degrees. ஓகே, இந்த வெலாசிட்டி இப்படி, இது இப்படி போகுது. ஓகே, கிளியர். இந்த ஆங்கிள் 30 degrees, இந்த ஆங்கிள் 30 degrees. ஓகே, சிம்பிள். இப்போ தேர்ட்டி டிகிரிஸ் இந்த ஆங்கிளோட இதோட சைன் காம்பனன்ட் இப்படி வருமா, இந்த பாயிண்டோட. ஓகே, இதோட காஸ் காம்பனன்ட் இப்படி வரும். ஸோ யூ ஹேவ் அ சைன் காம்பனன்ட் அண்ட் காஸ் காம்பனன்ட். சைன் காம்பனன்ட் கோஸ் திஸ் வே, காஸ் இஸ் டுவர்ட்ஸ் மை ரைட். இதோட காஸ் காம்பனன்ட் எப்படி வரும், இதோட சைன் காம்பனன்ட் டவுன் வரும். எத்தனை பேருக்கு இது கிளியர்? ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான மாடலில் தான். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா சைன் காம்பனண்ட்டும் காஸ், இந்த சைன் காம்பனண்ட்டும் கேன்சல் ஆகிடும். ஓகே, we are finding difference in velocities. velocity எவ்வளோ சேஞ்சுன்னு கண்டுபிடிக்கிறோம். சைன், இந்த சைன் gets cancelled. we have a cos component here, we have a cos component here. ரெண்டுமே ஆட் ஆகிடும். ஸோ we have 2v cos theta. cos theta is 30 degrees. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு, சிம்பிள். இதுக்கு மேலே இட்ஸ் ஜஸ்ட் we add time period here, time taken for it to move from that A to B. அவ்வளோதான். Alright guys, average acceleration கண்டுபிடிச்சாச்சு. 2v cos 30 divided by t. Next, acceleration. இந்த ஒரு equation of motion, we have x equals to at square minus bt cube. இதோட இந்த ஈக்குவேஷனில் ஆக்சலரேஷன் எப்போ ஜீரோன்னு கண்டுபிடிக்கணும். we solved a similar question. velocity எப்போ ஜீரோன்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, velocity 4 seconds I guess, if I'm not wrong. ஸோ இந்த ஈக்குவேஷனை again same thing, differentiating displacement with respect to time. Okay, you get velocity differentiate பண்ணால் you get acceleration. இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இருங்க, ஸோ it goes like okay, so x equals to at square minus bt cube. okay, differentiate பண்ணா it's 2at minus 3bt square. இது வந்து என்னது, velocity. okay, differentiating it again. யாருக்காவது இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் பற்றி தெரியாதுங்களா? பேசிக்ஸ் தெரியுமா டிஃப்ரென்ஷியேஷன்?
ஓகே, ஆல்ரைட். ஸோ இது என்ன பண்ணுறோம், வெலாசிட்டி ஓட ஈக்குவேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. நான் வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2a மைனஸ் 3bt வந்து இந்த 2 வந்து கீழே வந்துடுமா. ஸோ யூ ஹேவ் 6bt. திஸ் இஸ் யுவர் ஆக்சலரேஷன். ஓகே, இப்போ ஆக்சலரேஷன் 0ன்னு சொல்கிறாங்க. 0 வந்து எந்த டைம்லன்னு கேட்குறோம். எப்படி இதை கண்டுபிடிப்போம்னா, வெலாசிட்டிக்கு அப்ளை பண்ண அதே கான்செப்ட். வீல் டேக் ஆக்சலரேஷன் a as 0. a equals 0 equals to 2a minus 6bt. okay, 6bt equals to 2a. This gets cancelled, so we have 3bt. Time t equals to a by 3b. okay, இந்த டைமில் acceleration a is 0 when a particle follows this equation of motion. I mean இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற மூவ் ஆகிற பார்ட்டிக்கல் வந்து இந்த டைமில் ஒரு ஆக்சலரேஷன் 0வாக இருக்கும். It's not equation of motion, it's a function. It's displacement as a function of time. It's similar here again. Acceleration when velocity is 0, I'll do it quickly. So x equals to 2 minus 5t plus 6t square. okay, okay, now differentiate this. X v equals to, okay, I'll take this one, 12t minus 5. okay, velocity 0 இருக்கும்போது acceleration என்னன்னு கேட்குறாங்க. I'll tell you why acceleration will not be 0 when velocity is 0. It's not like acceleration வந்து velocity இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணும். ஓகேவா, அது டிக்ரீஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு பாயிண்ட்லேயே velocity becomes 0. அந்த பாயிண்ட் acceleration is not 0. ஓகே, இப்போ நெகட்டிவ் வெலாசிட்டிலேருந்து நான் ஒரு பாடியை ஆக்சிலேட் பண்ணுறேன். இல் கம் டில் 0. அந்த பொசிஷன் ஆக்சிலேட் பண்ணி தான் இருப்பேன். இல் ஷோ டிபிக்ஷன் இன் கிராஃப். ஓகே, இது அந்த மாதிரி கேஸ் தான். வெலாசிட்டி 0, ஆக்சிலேஷன் நாட் 0. இந்த ஈக்குவேஷன் இஸ் 0 யூ ஷுட் டேக். ஸோ தென் வாட், டைம் t ஈக்குவல்ஸ் டு 5/12. ஆல்ரைட், இது டைம் t டன். இப்போ வந்து ஆக்சிலேஷனுக்கு இதை யூஸ் பண்ணும். ஆக்சிலரேஷன் அப்போது velocity அப்போ 0 இருக்கு. maybe is this equation wrong? sorry, இது cube வரும்னு நினைக்கிறேன். you change it here, cube, so it will be like square, it will be, so it will be root under. okay, velocity in the time is 0. okay, acceleration a is equal to, differentiate this equation again. so it's 24 constant or differentiate பண்ண 0. so விட்டுலாம். so it's 24 t. இந்த டைம் t சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அது acceleration when velocity is 0. okay, இது ஒரு இம்பார்ட்டண்டான மாடல். வெலாசிட்டி இஸ் மேக்ஸிமம். இந்த ஈக்குவேஷன் கொடுத்தாங்க டைரெக்டாக. வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் ஈக்குவேஷன் டைமோட ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. we should find velocity is maximum at which time. டைம் கண்டுபிடிக்கணும் when velocity is maximum. இந்த மேக்ஸிமம் மினிமா கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வென்எவர் இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மேக்ஸிமா இல்லை மினிமாவை ஒரு ஃபங்க்ஷனோட மேக்ஸிமா இல்லை மினிமா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது த ஆன்சர் இஸ் 0. ஓகே,
ஸோ அது ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ் நான் சொல்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. சி v ஃபஸ்ட்டு வெலாசிட்டி ஒரு இதை எக்ஸ்பேண்ட் பண்ண v ஈக்குவல்ஸ் டு 6t minus 2t ஸ்கொயர். ஓகே, get it. இப்போ நான் ஒரு கிராஃப் வரைகிறேன். ஓகே, ஓகே, இதுதான் இந்த வெலாசிட்டியோட மினிமம், இதுதான் வெலாசிட்டியோட மேக்ஸிமம். ஓகே, வெலாசிட்டியோட மேக்ஸிமா, வெலாசிட்டியோட மினிமம். ஃபைன். வெலாசிட்டியோட மேக்ஸிமம் அப்போ என்னது? ஸ்லோப் இஸ் 0. ஸ்லோப் இஸ் 0 அப்படின்னா என்ன? ஆக்சிலேஷன் இஸ் 0. சேம் இம்ப்ளைஸ் ஹியர். மினிமம்ல இருக்கும்போது என்ன? ஸ்லோப் இஸ் 0, so is acceleration. Acceleration is 0. Clear? So maximum இருக்கும்போது acceleration must be 0. Okay, so let's differentiate this equation. I'll delete it. 6t minus 6t minus 2t square equals to v. இதை differentiate பண்ணோம். 6 minus 4t equals to 0. t equals to 3 divided by 2. 1.5 செகண்ட்ஸில் வெலாசிட்டி மேக்ஸிமம் இருக்கும். இந்த மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? How many times should we differentiate distance in order to get acceleration and velocity? Okay, Bhaskar or Ria, fine. Displacement ஒரு வாட்டி differentiate பண்ண you will get velocity. Okay, and velocity இன்னொரு வாட்டி differentiate பண்ண you will get acceleration. So displacement you need to double differentiate, and velocity ஒரு time single time differentiate பண்ணா போதும். Clear-ஆ? Okay, acceleration when x equals 2. இங்க we'll use concept of integration. We found velocity when displacement differentiate பண்ணா velocity differentiate பண்ணா acceleration. அது அப்படியே ரிவர்ஸ்ல இன்டெகிரேட் பண்ணா acceleration integrate பண்ணா velocity integrate பண்ணா we'll get displacement. So we'll integrate this equation, we'll get displacement. Okay, displacement ஓட ஒரு அந்த ஃபங்க்ஷன் கிடைக்கும். Okay, so 4t cube minus 2t velocity. Okay, we integrate it, it becomes t power 4 divided by 4. Okay, minus t square divided by 4. Okay, we cancel it out. So t power 4 minus t square gives distance x. Okay, so
ஸோ எக்ஸ் வந்து 2ஆக இருக்கணும் மாமா 2x 2ஆக இருக்கும்போது தேர் ஆஸ்கிங் ஆக்சலரேஷன். ஸோ எக்ஸ் 2ஆக இருக்கும்போது டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ t⁴ minus t² equals to 2. ஓகே, இதில் if we simplify it you will get answer for time. இப்போ டைம் எடுத்து if you substitute, okay, you will get a value time, right? அதை எடுத்துட்டு ஆக்சலரேஷன் இங்கே திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் you will get 12t² minus 2. இங்கே அந்த டைம் சப்ஸ்டியூட் பண்ணால் you will get acceleration. Okay, graphs. We have 3 different kinds of graphs. Okay, எல்லாத்துலேயும் டைம் ரிலேட்டடாக we'll have displacement, velocity and acceleration. Okay, so slope and area, it's related to differentiation and integration. So you have x, first type of graph, x and t graph, displacement versus time graph. Okay, next is velocity time graph, and next is acceleration time graph. Okay, we have these 3 types of graphs. So for displacement, say ஒரு பாடி வந்து யூனிஃபார்மாக மூவ் ஆகிட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். அதாவது ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் அதோட டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஒரு பாடி போகுது. அட் தட் டைம் அதோட கிராஃப் வந்து இப்படி இருக்கும். ஓகே, கான்ஸ்டன்ட் ஸ்லோப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பாடி ஆக்சிலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஆக்சிலரேட் ஆச்சுன்னா ஸ்லோப் இனிஷியலி கம்மியாக இருக்கும், போக போக அப்படியே எக்ஸ்பென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து டிஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் we have v, velocity. velocity time. velocity time வந்து when a body is in uniform motion, equal intervals of timeல equal distances cover பண்ணுதுன்னா velocity constant இருக்குன்னு அர்த்தம். velocity constantனா அந்த கிராஃப் இப்படி வரும். ஓகே, velocity is constant, டைம் சேஞ்ச் ஆகுது, velocity வேல்யூ சேமாக 5 மீட்டர்/செகண்ட் வச்சுக்கோ, சேமாக இருக்குது. ஓகே, இதே வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது ஆக்சிலரேட் ஆகும்போது இட் இன்க்ரீசஸ், ரைட்? இட் டஸ் நாட் கம் லைக் திஸ். ஓகே, தட்ஸ் ராங். when in uniformly accelerated motionல வந்து velocity ஈக்குவல் இப்போ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது வந்து கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் மோஷனில், இது வந்து யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனில். ஓகே, ஃபார் இது வந்து விடி கிராஃப். ஓகே, and we have AT graph as well, acceleration time graph. Acceleration time graph. Oops. Okay, fine. I will draw it here. Acceleration time. Okay. என்னாகும்? Uniformly accelerated body na acceleration does not change with time, constant இருக்கும். அவ்வளோதான், simple. If it's a non-uniform acceleration increase ஆகலாம், decrease ஆகலாம், increase ஆகலாம். Anyways,
it can go like this, but this is uniformly accelerated. Okay, the VT graph la இது uniformly accelerated. For in ST graph la இது uniformly accelerated. இது okay. Here we saw three types of graphs. One XT, one VT, one AT. எல்லாத்துலேயும் டைம் கான்ஸ்டன்ட், டைம் வந்து நம்ம எடுத்து கன்சிடர் பண்ணியே தீர்றோம். இந்த ஒரு கொஷின் சால்வ் பண்ணி we'll understand this entire thing, graphs, what they're about, what all details we can infer from them. Okay, இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு VT graph, velocity and time. First initially velocity increase ஆகுது, it becomes constant, it decreases, again it becomes constant and it increases. Okay, it increases again. சில questions, velocity at t equals to 1.5 seconds, 3.5 seconds, 4.5 seconds and 6 seconds. பார்ப்போம். 1.5 secondsல velocity எங்கே இருக்கும்? 1.5 seconds இது velocity is 10 meters per second. 3.5 secondsல இது 3, இது 4 4 3.5. 3.5ல இது velocity இங்கே இருக்கு. We should find this. இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, it's simple. So இங்கே பார்த்தீங்கன்னா like opposite these two angles are same, right? And this are same. So இதோட டேனும் இதோட டேனும் நம்ம வச்சு ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ இதோட டேன் இந்த 10/1 ஈக்குவல்ஸ் டு இதோட டேன் நம்ம இது கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இந்த வெலாசிட்டி இது எக்ஸ் டிவைடட் பை 0.5 அதில் 1/2. ஓகே, solving for x, we get velocity at 3.5 seconds equals to 5 meter per second. 5 meters per second. Now 4.5 seconds left. Okay, fine. இது 5 meter per second பாசிட்டிவா நெகட்டிவா? Five meters per second பாசிட்டிவா நெகட்டிவா? It's negative because slope is here, right? Negative direction la போகுது. Slope is negative. இன்னும் negative y direction இருக்கு. Okay, now acceleration at 0.5 seconds, 1.5 seconds, 3 seconds and 5.5 seconds. 0.5 seconds acceleration கண்டுபிடிக்கணும். அதாவது 0.5 seconds இங்கே இருக்கு. Acceleration is nothing but slope of VT graph. Slope of VT graph is acceleration. Slope of XT graph is velocity. Area under AT graph is velocity. Area under VT graph is displacement. Okay, so acceleration at 0.5 seconds, it comes here. 0.5 seconds la it's 10. Okay, இந்த slope கண்டுபிடிக்கணும். Okay, இந்த slope theta, it's 10 divided by 1. So acceleration at 0.5 seconds is 10 meters per second square. Okay, yeah, this is 10 meters per second square. Acceleration, oh not here, 10 at 1.5 seconds. This is 1.5 seconds. Slope of VT graph is 0. Okay, here slope is 0, then acceleration at 1.5 seconds is 0.
அண்ட் இப்படி இருக்கு நெக்ஸ்ட் இது. ஓகே 3 செகண்ட்ஸில் கேட்குறாங்க. 3 செகண்ட்ஸில் ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கணும். 3 செகண்ட்ஸில் ஆக்சலரேஷன் அகெயின் இந்த ஸ்லோப், இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பேன்? சேம் tan theta, பட் இட்ஸ் நெகட்டிவ் y டைரக்ஷனில் போகுது. இட்ஸ் நெகட்டிவ் ஸ்லோப். ஓகே ஸோ ஆக்சலேஷன் இஸ் நெகட்டிவ். வில் ஃபைண்ட் திஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் 20 divided by 2. ஸோ இட்ஸ் ஓகே I'll delete this. ஓகே இந்த ஒரு பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே it's 20 and this is 2. Okay, tan of this one 20 by 2 10. Since it negative axis la irukadala it's minus 10 meters per second square. Acceleration at 5.5 seconds. inga 5.5 seconds na inga 5.5 seconds inga. Okay, 5.5 seconds illana inga same we should find tan theta here. Again the same thing, draw here 10 meters per second. This is 1 by 2. It goes okay, this is 1, this is 1 by 2. Okay, so 10 divided by 1. The slope is positive, so it's plus 10 meters per second square. இந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண கிராஃபில் வர எல்லா மாடல்ஸும் உங்களுக்கு கவர் ஆகிடும். velocity done, acceleration done, distance, displacement. Next distance at 3 seconds and 6 seconds. 3 seconds the distance எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் and 6 seconds the distance எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். Okay, now VT graph for the area is nothing but displacement as well as distance. Magnitude is same here. Okay, so it starts here. We should find this area. In the area we have a triangle எடுத்துக்கலாம். Okay, இது ஒரு square. This is 1, this is 10, so 10 meters here, and this is half times 10 into 1. This is 5 here, இங்கே 5, so totally 20 meters travel ஆயிருக்கு 3 seconds ல. Okay, 6 seconds ல distance it's அப்படியே inverted. Okay, same, so இங்கே 20 meters, so totally 40 meters travel பண்ணிங்க 6 seconds ல 40 meters distance. Okay, displacement also it's also the same, like it starts here. Okay, here it's positive and இங்கே இது negative. ஏன்னா இது நெகட்டிவ் டைரக்ஷன் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி, அது நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கிறதால we subtract these two, so net displacement will become 0 at 6 seconds. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஏரியாஸை இந்த மாதிரி இருக்கும்போது you subtract it while finding displacement. Okay, now average speed is total distance divided by total time taken at 2 seconds. அது இங்கே இருக்கு. ஓகே, 2 செகண்ட்ஸில் இங்கே இருக்குது பார்ட்டிக்கல். இந்த 2 செகண்ட்ஸோட வெலாசிட்டி இவ்வளோ. I should find the area if under this. To find the distance, it traveled from 0 seconds to 2 seconds. Okay, average speed or total distance from basic definition in the total distance divided by total time taken. Total distance 2 seconds எவ்வளோ travel ஆயிருக்கு. இங்கே இது நம்ம பார்த்தோம், this is 5 meters,
This is 10 meters. So 15 meters. So 15 meters in 2 seconds. 7.5 meters per second. In 2 seconds, the average speed. Velocity is also the same. Because displacement is positive there, right? Okay. ரெண்டுமே சேமாக இருக்கும். Now next is average speed at 5 seconds and average velocity in 4 seconds. Average speed in 5 seconds inga and average velocity in 4 seconds. Average speed, same concept, total displacement. I am repeating it again and again because it's very important here. எப்பவுமே பேசிக்லேருந்து போங்க. Total displacement, average speed. Distance is not negative. அந்த டேபிளில் பார்த்தோம்ல, distance cannot be negative. ஸோ இங்கே இது ஃபுல்லாக பாசிட்டிவ் average speed and this is also positive. We are asking average speed at 5 seconds. We should consider all this entire area. The entire area we consider for average speed. Okay. So this is 20. This is 5. Then this entirely is 40. So 40 plus 20, it's 65. 65 divided by 5. This is the average speed at 5 seconds. Now average velocity at 4 seconds. Okay, average velocity at 4 seconds. Same, we should find the area again. And in the time we'll take this as positive, right? We'll take this as negative. Because it's the negative axis. Negative axis we'll take this as negative. The positive and as usual this is positive. Okay, idoda appadi opposite irukka. So we'll cancel this entire thing. Okay, so for average velocity we'll consider this. We'll cancel this with this. This rendume cancel edum. Okay, because they are like the positive axis la irukku same area, negative axis la irukku same area, so we get cancelled. So this is 5, we know this is 10. It's 15 divided by 4. 15 divided by 4. Okay, இதுக்கு AT graph. இது வந்து velocity time graph. We are drawing acceleration time graph for the same thing. Okay, it's easy, not a big deal. Okay. Okay, this is velocity. So first velocity increase adu. Okay, I'll draw it here. Okay, first velocity it increases till 1 second. Velocity increases, acceleration constant inga irukku. Okay, from 1 to 2 second acceleration illa, ena velocity is constant. The acceleration is the time. So acceleration first irukku. Okay, next 1 to 2 second in the interval la acceleration is 0. It comes here. Okay, அடுத்த interval la acceleration decreases, negative slope. It comes here. Okay, fine. அடுத்த interval la it further decreases from 3 to 4 seconds. It again decreases. ஏற்கனவே positive axis la இருந்து, okay, from positive axis it came negative. Okay, it again decreases here. இங்க வந்துருச்சு acceleration. And கடைசியில it's 0. Acceleration is 0 here. So it's 0 here. And finally it increases. There is an increase. So acceleration increases. இதே இந்த கிராஃப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இந்த கிராஃப்ல இருந்து இந்த क्वेश्चंस எல்லாம் எப்படி சால்வ் பண்ணனும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுனா, let it be any type of graph related questions, it comes in NEET, you can easily crack it. Like it's super easy if you understand this.
அண்ட் இது ஒரு எக்ஸாம்பிள். இது நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும். ஓகே, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இருக்குங்களா, இதை டிபிக் பண்ணுற வெலாசிட்டி டைம் கிராஃப் இதா லெட்ஸ் சே A, B, C and D. இதை நீங்கள் சீக்கிரமாக ஆன்சர் சொல்லுங்கள். கமான் கமான். I'll zoom it a bit. Okay. B. எஸ் எஸ், எல்லாரும் கரெக்டு. பி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அட் 0. ஓகே, இட் இன்க்ரீசஸ் டு சம் எக்ஸ்டென்ட். இன்க்ரீஸ் ஆகி ஸ்டாப் ஆகிடுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகி ஸ்டாப் ஆகி நெகட்டிவ் டைரக்ஷனுக்கு வருது. ஓகே, ஸ்லோப் வந்து இட்ஸ் நாட் லீனியராக இருக்குல்ல, இல்லை லீனியராக இல்லை இது. ஸோ இட் மஸ்ட் பி ஆக்சிலரேட்டட். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா we can say it moves with constant velocity. It must be accelerated because it's like this. So it's accelerated na initially ஒரு velocity இருக்கு, it goes on increases, I mean it goes on decreases, ஏன்னா slope குறைஞ்சிட்டே போகுது. Okay, then it becomes negative. See, initially ஒரு velocity இருக்கு, then it goes on decreasing. Okay, this point it becomes 0. Okay, from there it goes down again. Velocity goes to negative direction. Okay, velocity is in negative direction, displacement becomes 0 again. Clear? Sanjay, bro, I can't sleep at night because I wrote max exam worstly from 10th March. I can't sleep properly, bro. Please tell me remedy. I completed 10th. Okay. சஞ்சய் நான் முடிஞ்சது. சஞ்சய், இனி நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. முடிஞ்ச விஷயத்தை பற்றி யோசிக்க கூடாது சஞ்சய். What had happened had happened. We can't do anything about it. Okay, final topic, kinematic equations. Kinematic equations are equations of motion. Okay, இதை டிரைவ் பண்ண இப்போ தேவையில்லை because we don't have much time. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா when the acceleration, okay, right, acceleration is constant. Okay, keep it gravity. Okay, gravity always constant-ஆ மீன் அது ஒரு அசம்ஷன் தான். இட் வேரிஸ். 12th class படிச்சிருந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட் வேரிஸ் 12th class. we know that when earth rotates, rotation speed பொறுத்து மாறும். அப்போது at poles and equatorial கிராவிட்டியோட gravitation acceleration due to gravity it varies, right? So அந்த எல்லாத்தையும் we'll neglect it. Okay, we'll consider acceleration due to gravity to be constant at all places. And also fluid mechanics யாருக்கா ஐடியா இருந்துச்சுன்னா we know ஒரு பார்ட்டிகல் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகும். ஓகே, buoyant force இருக்கும், அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். ஏர் ரெசிஸ்டன்ஸ் வில் கால் இட் ஆஸ் அ ஹோல். என்டையர் ஏர் ரெசிஸ்டன்ஸ் வில் நெக்லெக்ட். ஓகே, இட்ஸ் கோஸ் லைக் சம்திங் 6/8 வரும். ஓகே, அது வந்து யா not pretty sure about that, but
there is air resistance in fluid mechanics. Okay, we are neglecting that as well. So ஒரு particle move ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், we are considering it to be in uniformly accelerated motion. Okay, அப்போதான் we will be able to use all this. Fine. First equation, v equals to u plus at. Okay, next one, v square. Yeah, next one, v square minus u square equals to 2as. Next, s equals to ut plus half at square. And another equation, s, displacement at nth second equals to u plus a into n minus half. இந்த 4 ஃபார்முலா உங்கள் நோட்புக்கில் கண்டிப்பாக இருக்குன்னு இட்ஸ் என்டையர் சாப்டர் இட் லீட்ஸ் டு திஸ். 4 ஈக்குவேஷனுக்கு, இந்த 4 ஃபார்முலாஸ்க்கு தான் நம்ம இவ்வளோ டிஸ்கஷன். எவ்ரி திங் இட் கன்க்ளூட்ஸ் ஹியர். ஓகே, இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வி ஹேவ் கிராவிட்டி, வி ஹேவ் வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன். ஓகே, these are equations of motion. All right, these kinematic equations. Thing is, we are considering under constant acceleration. Whatever this thing is, elatku acceleration is constant. If it wasn't, then we cannot apply this. We cannot apply the equations of motion for all those cases when acceleration is not constant. Okay, clear? Motion under gravity. Okay, சில அசம்ஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எர்த் ஓட ஆங்குலர் வெலாசிட்டி பொறுத்து கிராவிட்டி இட் வில் சேஞ்ச். கிராவிடேஷனல் புல் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகும். அதாவது ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே, இட்ஸ் ரெப்ரசன்டட் அஸ் ஸ்மால் ஜி வேரி ஆகும். ஓகே, வி ஆர் கன்சிடரிங் இட் டு பி கான்ஸ்டன்ட். ஓகே, நம்பர் 2, air resistance. Is neglected. Okay, ரெண்டு கேஸ் இருக்கு. One is when you throw it from here. Okay, இங்கே இருந்து we are throwing it with a velocity of v. Throwing it with a velocity of v. Number 2 is when you are dropping it. Free fall சொல்லுவாங்க. Like initially it's 0, you are dropping it, it gets accelerated. இதுக்கு எனர்ஜி law of conservation of energy மூலமாக இந்த ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணலாம். Initially particle is at rest. See, I'm talking about free fall. It falls down. Okay, it's at some height h. It's at some height h. Okay, fine. இங்கே இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா இட்ஸ் mgh. When coming to this point, it reaches a velocity of v. Here its kinetic energy is half mv square. Okay, done? Clear? This potential energy gets converted into kinetic energy. இதை வேஸ்ட் பண்ணி தான் இதுக்கு இங்கே வெலாசிட்டி வருது. இஃப் யூ wonder where it came from. Okay, another is velocity. கொஞ்சம் வெலாசிட்டியோட we are projecting it up here. It goes to some height, it comes down back with the same velocity in magnitude, opposite in direction. Okay, இப்போ இந்த கேஸ்ல we will derive some formulas. Okay, we'll find final velocity first. So initial velocity is 0. Okay, we are considering initial velocity is 0. Free fall la u is 0, v is something, u plus at. Here a is g. And now also sign convention for gravity, நம்ம எப்போ gravity யூஸ் பண்றோமோ
Okay, you can take it as, you can take, if you take this, if you throw it down and if you take this velocity as positive, the acceleration due to gravity you positive எடுத்துக்கலாம். Okay, if you throw இதை கீழே வீசுகிறத நீ நெகட்டிவ் டைரக்ஷன் நெகட்டிவ்னு எடுத்துட்டீங்கன்னா சைன் கன்வென்ஷன் ஷுட் டேக் திஸ் as நெகட்டிவ். தட்ஸ் ஆல். டைரக்ஷன் ஸ்பெசிஃபிக். இஃப் யூ வாண்ட் டு டேக் நெகட்டிவ், என்டையர் அந்த டைரக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் நெகட்டிவ் தான் எடுக்கணும். If you want to take positive, you indirectly should take positive. Usually it's taken as negative, but it still gives the same answer, sign convention. It's not a big deal. Sign மாத்தி போடுறது. Okay. Okay. So v square minus u square equals to 2gh. Okay. இதை எடுப்போம். இதில் வந்து height we should find. Initial velocity 0, free fall. So this goes, so v square divided by 2g. This can be used for u square as well. Okay, நீ initial இங்கிருந்து வீசுற. Okay, இங்கிருந்து வீசுற. It's u square. U it's having u. Okay, u இருக்கும் minus g, it will get cancelled. You'll have u square by 2g. ஆனால் இங்கே நான் இந்த ஃப்ரீ ஃபாலில் என்ன பிரச்சனைனா, யூ ஷுட் ஃபைண்ட் இன் ஃபைனல் வெலாசிட்டி, ரைட்? யூ கான்ட் சிம்பிளி யூஸ் திஸ். இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி ஃபார் வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன், இட் வில் பி கிவன். வி ஷுட் ஃபைண்ட் திஸ் ஒன். Okay, so h equals to ut minus half gt square. Okay, minus h gets cancelled. Since u is 0 for free fall, h is equals to half gt square. Okay, and what else? For throw projection, when vertically projected upwards with the initial velocity of u, it goes up, comes back down here, right? It reaches a height h. Final velocity is v 0. For this we can use, this initial velocity will be given. நீ இந்த formula use பண்ணலாம், u square by 2g. Okay, now time of flight, it's very interesting. Okay, time of flight is, see here, in the portion எடுத்துப்போம், velocity is u, it goes here, becomes 0, comes back down here. Okay, u இருக்கா, u becomes u to 0. So v is equal to u plus at ல minus u, so v is equal to, so 0 equals to u minus gt. Okay, for going up till here, from I'm throwing it here, it goes here, stops. இங்க வரைக்கும் u is equal to gt, time of ascent equals to u by g. Okay, now time of descent same, u by g again. ஏன்னா எவ்வளோ டைம் மேலே போக எடுக்குதோ அதே டைம் தான் கீழே வரும் எடுக்கும். ஸோ in total it's u by g by u plus u by g, it's 2u by g. And yeah, I think we can move on to questions. Again, one question. With this, I think we can finish our session, hopefully. Now, in the question பாருங்களே, a ball, okay, a ball is thrown here upwards, it goes here, இங்க வந்து it's vertically projected upwards, it comes down, இங்க இருந்து it's free fall. புரிஞ்சுதா? இட்ஸ் லைக் ஒரு பில்டிங் இருக்கு, பில்டிங்கோட ஹைட் வந்து 320 meters, பில்டிங் மேல இருந்து இட்ஸ் த்ரோயிங் இட் upwards with 60 meters per second velocity, it goes up,
0 velocity ஆகிடும், அங்கேருந்து கீழே வரும். ஓகே, இப்போது ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் பண்ணுறதுக்கு டைம் டேக்கன் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு, அதாவது இங்கே என்ன வெலாசிட்டி 0, u is 60. Okay, 60 minus gt equals to 0. V equals to u plus at. We are substituting a with g. So we'll take, for simple calculation, we'll take g as 10. Okay, so 60 by 10, 6 seconds. We'll take 6 seconds to reach there. Okay, so time of ascent is 6 seconds. All right, height from the ground. Okay, we should find ingerundu inga variki poda, it will attain some height. Okay, first, are you clear with the first one? No, that one is simple, I guess. Yeah, 6 seconds, yes. Okay, மேலே போகிறதுக்கு 6 seconds. Height from the ground. Yes, sign convention யூஸ் பண்ணோம், ஆப்வியஸ்லி யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணலன்னா ஆன்சர் கன்ஃபார்ம் தப்பாக வரும். பாஸ்கர், ஓகே. இப்போ ஹைட் ஃப்ரம் த கிரவுண்ட், கிரவுண்ட்லேருந்து இங்கேருந்து இது வரைக்கும் 320 meters. ஓகே, இந்த ஹைட் கண்டுபிடிக்கணும். ஓகே, s equals to, okay, we'll take u square by 2g. Okay, equals to h. U square is what? 60 into 60 divided by 2g. Then gets cancelled. 3 become 180. 180 meters height மேலே போயிருக்கு. U square by 2g ஃபார்மில் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். And then time taken to reach, time height இங்கே டோட்டலாக வந்து 500 meters. So 320 here, 120 there. Okay, now time taken to reach ground, இங்கேருந்து 6 seconds மேலே போதா, 6 seconds கீழே வருமா. Time of ascent equals time of descent, u by g. 2u by g வந்து இந்த டோட்டல் time of flight for vertically projected போய் வருமா, 6 seconds இங்கே. அண்ட் இங்கேருந்து கீழே போதா, இந்த டைம் நம்ம கண்டுபிடிக்கணும் எவ்வளோ டைம் ஆகுதுன்ட்டு. நவ் இதை பிரேக் பண்ணுவோம். ஓகே, ஃப்ரம் ஹியர் இட்ஸ் 6 seconds, ஃப்ரம் ஹியர் இட்ஸ் ஃப்ரீ ஃபால், ரைட்? ஸோ டோட்டல் டைம் டேக்கன் வந்து இங்கேருந்து ஃப்ரீ ஃபால், இங்கே 0, v 0, u is 0 here, v is something we don't know. S is equal to half gt square. Okay, half gt square is h we know, it's 500 meter, so 500 into 2 divided by 10. Okay, t is equal to 10 seconds. Okay, for it to come from here to here. All right, again I'm repeating, in the highest point lirundhu inga varakku we consider this as a free fall from here. inga irundhu free fall na u 0 எடுத்துக்கலாம். s is equal to ut plus half gt square. இது வச்சு நம்ம 10 seconds கண்டுபிடிச்சோம் இந்த ஃப்ரீ ஃபால் டைம். ஓகே, தேர் ஆஸ்கிங் டைம் டேக்கன் ரீச் கிரவுண்ட். ஸோ இங்கே மேலே இங்கேருந்து மேலே போகுது, மேலே போய் திரும்ப அகைன் 10 seconds. ஸோ இது 6 seconds ப்ளஸ் இங்கே 10 seconds, டோட்டலி 16 seconds. Okay, velocity while hitting ground. Okay, ground hit ஆகும்போது velocity எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ground hit பண்ணும்போது velocity கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இங்கே velocity is 0, here it's 60, இங்கே again it's 60.
we found that this is 6 seconds, this is 6 seconds, and this entire thing is 10 seconds. In the time of descent is 6 seconds. Clear either? And then it's 4 seconds. And the free fall consider it's entirely it's 10 seconds. So in the 4 seconds and 6 seconds add பண்ணுவோம். So it's 10 seconds here. அதனால தான் நம்ம free fall வச்சு consider பண்ண வந்துச்சு. We separated it for time of descent and இங்கிருந்து project பண்ண மாதிரி கீழே vertically projected downwards மாதிரி இது. நம்ம இது 4 secondsக்கு travel பண்ணுதா, v equals u plus at again. What's final velocity? We should find it. Initial velocity எவ்வளோ, 60 meters per second. இங்கே 60 meters per second. ஏன்னா 60 meters per secondல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். It comes to the same point, 60 meters per second. Plus acceleration due to gravity is 10, and time taken to reach from here to here is 4. So it's 40. Entirely it's 100 meters. Okay, done. 100 meters, 100 meter per second. Sorry, 100 meter per second when it's reaching here. Now the last two questions. Okay, displacement at 10 seconds. 10 secondsல எங்க இருக்கும்? 6 seconds மேலே போகுது. ஓகே, 6 seconds மேலே போகுது, 6 seconds கீழே வருது. So 10 secondsனா it will be somewhere here. It will be committed to 4 seconds of descent இங்க. Four seconds of descent. Okay, இப்போ displacement கேட்குறாங்க. Displacement initial position இது. Okay, final position is here. இந்த height கண்டுபிடிக்கணும். Okay, it's easy. See here. Okay, it goes here, comes back down. It is 6 seconds, it is 6 seconds, 4 seconds, it will be somewhere here, 4 seconds. Okay, this is your, it's actually இது ஒரு depiction தான். It won't be like this. Actually இப்படியே போயிட்டு வந்துடும். Just to differentiate two paths, we are drawing it like this. So இதான் displacement. So இங்கேருந்து 4 second descent இந்த height கண்டுபிடிக்கணும். Okay, fine. So இது நமக்கு தெரியும், இது 180 meters. Okay, நம்ம இங்கே இந்த ஹைட் கண்டுபிடிச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Okay. So in the displacement கண்டுபிடிக்கணும், we'll find total descent here. So it's 0 velocity here, it will be some v here. V is equal to gt. Okay, gt na எவ்வளோ, 10 into 4 seconds. So velocity will be 40 meters per second here. Okay, 40 meters here, it will be 60 here. So இங்கிருந்து v square minus u square is equal to 2a போடலாம். So 60 square minus 40 square equals to 2 into 10 into s. If I simplify, you'll get the displacement for this. Okay, and find the velocity at 14 seconds. So 12 seconds இப்படி போயிட்டு இப்படி வந்துருச்சு. Okay, it's here. and இன்னொரு 4 seconds இங்கே ட்ராவல் பண்ணுதா, 1 second இங்கே, 2 second இங்கே, 3 second and 4. It's like இது மொத்தமாகவே it's 320 meters.
4 seconds travel பண்ணுது. Okay, இந்த 4 secondsல we are supposed to find velocity at 14 second. 14 secondனா பார்ட்டிகல் எங்க இருக்கும்? It will be 2 centimeter in downward projectile. Downward projection, not projectile. Downward projection 2 seconds na here it's 60. Okay, final velocity is 60. V is equal to u plus 80, so V is equal to 60 plus 10t. 10 into time taken is 2 seconds of descent here, because this is 12, then this is 6, this is 6, this is 2, so totally 14 seconds. So you get 2 seconds of descent. So final velocity at 14 seconds is 80 seconds, 80 meters per second. அவ்வளோதான் கைஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன்சர் என்ன ப்ரோ? சிம்பிளிஃபை பண்ணுங்க ப்ரோ. 60 ஸ்கொயர் minus 40 square divided by 2 into 10. ஓகே, சால்வ் பண்ணால் வந்துடும் ப்ரோ. இந்த கிளாஸ் எப்படி போச்சுன்னு தெரில. லைக் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே யூடியூப்பில் எடுக்கிறேன். லைக் ஃபர்ஸ்ட் டைம் டீச்சிங் எனிவேர். ஏதாவது ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம் போக போக. ஆப்வியஸ்லி ஐம் நாட் ஃபோர்ஸ்ட் ராக்கிங் தமிழ் கேமர்ஸ். ஃபோர்ஸில் யாரும் பண்ணல, ஓன் இன்ட்ரெஸ்ட்டு தான் வந்தேன். ஃபிசிக்ஸ் இன்ட்ரெஸ்ட். காலேஜ்லேயும் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். இது பிடிச்சிருந்துச்சி இந்த இனிஷியேட்டிவ். அண்ட் when to use SN formula. SN formula எப்போ யூஸ் பண்ணணும்னா when they ask you nth செகண்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டா. இப்போ பாரு, ஃபர்ஸ்ட் இப்படி பார்ட்டிகல் ட்ராவல் ஆகுது 10 செகண்ட்ஸ் ஆஃப் ட்ராவல். ஓகே, 10 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணதில் if they ask you ஃபஸ்ட்டு செகண்டில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட், செகண்ட் செகண்டில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் ஆக்சிலேட்டட் மோஷன். ஓகே, ஸ்டே ஹைட்ரேட். ஓகே, ஆக்சிலேட்டட் மோஷன். அந்த மாதிரி இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் எவ்ரி இன்டர்வல் சேஞ்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டுக்கு கேட்டால் இந்த மாதிரி யூஸ் பண்ணும், செகண்ட் செகண்டுக்கு. அப்போனா ஃபஸ்ட்டு செகண்ட் கேட்டாங்கன்னா யூஸ் u ப்ளஸ் a இன்டூ n மைனஸ் ஹாஃப். என்னா இங்கே ஃபஸ்ட்டு செகண்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ண, ஸோ a/2 u ப்ளஸ் a/2. ஓகே, விச் இயர் அண்ணா? ஃபஸ்ட் இயர் தான்ப்பா, 24 பேட்ச். ப்ரோ டெஸ்ட் சீரீஸ்க்கு ஃபிசிக்ஸ் என்ன பண்ணணும்? நிறைய கொஷின் சால்வ் பண்ணணும். இது இட்ஸ் நாட் இனஃப். நான் ஆக்சுவலி என்னோட நீட் ப்ரிப்பரேஷன் டைமெல்லாம் ஒரு சாப்டருக்கு ஒரு மினிமம் 200 to 250 கொஷின்ஸ் சால்வ் பண்ணியிருப்பேன். இட்ஸ் லைக் பேர் மினிமம். இட்ஸ் ரெக்வயர்ட். அண்டர்ஸ்டாண்டிங் தேவைன்னா இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பட் இட்ஸ் ஸ்டில் நெசசரி. நிறைய சால்வ் பண்ணும். புக் நிறைய இருக்குப்பா. ஃபஸ்ட்டு கோச்சிங் மாடியூல்ஸ் ப்ரிப்பேர் சால்வ் பண்ணேன். அப்புறம் அவங்க கொடுத்த கொஷின் பேப்பர்ஸு வெளியே இருந்து தனியாக டெஸ்ட் பேப்பர்ஸ் வாங்கி சால்வ் பண்ணேன். இஃப் யூ ஹேவ் டைம் அண்ட் இஃப் யூ ஆர் வெரி ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ஃபிசிக்ஸ், ஜேஇ மெயின்ஸ் கொஷின்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இட்ஸ் லைக் அவைலபிள் ஆன் இன்டர்நெட் சாப்டர் வைஸ். 22 வரைக்கும் சால்வ் பண்ணலாம். 2022 வரைக்கும், அங்கேருந்து 24 வரைக்கும் இட்ஸ் ஃபைன். இட்ஸ் நீட் ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் அதிகம் தான், பட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் ஃபைன். ஃப்ரெஷரா ரிப்பீட்டரா ப்ரோ? ஃப்ரெஷர் தான் ப்ரோ. $685 ப்ரோ மார்க், நீட் மார்க். வில் தே மென்ஷன் த டைம் இன் த கொஷின்? எந்த கொஷின்? இது இல்லைங்களா?
இந்த கொஸ்டினா they won't mention. அவ்வளோதான், இதுதான் டீட்டெயில்ஸ் தருவாங்க. இதுக்கு மேலே நீங்களே தான் டிரைவ் பண்ணிக்கணும். ஓகே. why will you no they won't mention. thank you. கிளாஸ் எப்படி போச்சு எனக்கு தெரியல. இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் டைம் டீச்சிங் அகைன் ஐம் டெல்லிங் யூ கைஸ். எனக்கு பார்ப்போம், போக போக பழகிக்கலாம். ஆமாம், 11th வெயிட்டேஜ் கம்மி தான்ப்பா. 11th வெயிட்டேஜ் கம்மி தான். ஓகே பை, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? எம்பிபிஎஸ் ஐஏலாம் பாஸா ப்ரோ? அதெல்லாம் பாஸ் ப்ரோ. தேங்க்ஸ், the wavelength was resonating. bye. ஓகே, அது ஏன் ப்ரோ கேட்குறீங்க? அது நல்லா தான் இருந்துச்சு. ஈவினிங் நல்லா இருந்துச்சு. இட்ஸ் லைக் ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப். பாய். ஓகே எவ்ரி ஒன், நான் அடுத்த மோஷன் பிளேன் பார்ப்போம். ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ். ஆப்வியஸ்லி எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை டீச்சிங்கில். அகைன் ஐம் டெல்லிங் யூ. ஓகே ஃபைன், பை, சியர்ஸ்.